ஹாய் ஆல், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மிஸ்டர் பங்குச்சந்தை யூடியூப் சேனல். இந்த சேனலில் புதுசாக பார்க்குறவங்களுக்கு நான் மெயினாக சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த சேனலில் மார்க்கெட்டுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு இன்சைடு, மார்க்கெட் இப்படி தான் மூவ் ஆகுது, இப்படி தான் ரன் பண்ணுறானுங்க, ஆப்ரேட்டர் இப்படி தான் மார்க்கெட்டை ஆப்ரேட் பண்ணுறானுங்க அப்படிங்கிறத தெளிவாக எவ்ரி செகண்ட்லேயும் மார்க்கெட்டை அனலைசஸ் பண்ணி மார்க்கெட்டுக்கு பின்னாடி இருக்க இன்டெப்த்தை நான் கொடுத்துட்டு வந்துட்டுருக்கேன். ஸோ இந்த சேனலோடைய ஃபுல் பொட்டென்ஷியல் எங்கேருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு டெலகிராமில் மிஸ்டர் பங்குச்சந்தைன்னு நமக்கு சேனல் இருக்குது. ஸோ அந்த சேனலில் தான் நான் மார்க்கெட்டை பற்றின லைவ் அப்டேட்டு, நியூஸு, என்னுடைய நாலேஜ் எல்லாமே டைம் டு டைம் நான் கொடுத்துட்டு வந்துட்டுருக்கேன். லைவ் மார்க்கெட்டை ரிப்போர்ட் கொடுத்துட்டு வந்துட்டுருக்கேன். ஸோ நீங்கள் திங்க் பண்ணிடக்கூடாது, புதுசாக உள்ளே வந்திருக்கவங்க இந்த சேனல் எந்த வகையிலையும் ட்ரேடிங் டிப்ஸு கொடுக்கறது கிடையாது, ட்ரேடிங் அட்வைஸ் கொடுக்கறது கிடையாது. பட் ஆனால் அதற்கு மாறாக நான் இந்த சேனலில் நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா, எஜுகேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இந்த சேனலில் மார்க்கெட் இப்படி தான் இருக்குது அப்படிங்கிறத ஒரு ட்ரேடிங்கில் நம்ம ஒரு ஸ்கூல் படிக்கிறோம், எப்படி ஒரு ஸ்டாண்டர்டு ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஒரு ஸ்கூலில் எப்படி படிக்கிறோமோ, அடுத்து 12th ஸ்டாண்டர்ட் முடித்து காலேஜ் எப்படி கம்ப்ளீட் பண்ணுறோமோ, அது வரைக்கும் நம்ம எப்படி ஒரு லேர்னிங், ஒரு கல்வியை நம்ம கொடுக்குறோமோ, அந்த மாதிரி ஒரு டீச்சிங்கை நான் கொடுத்துட்டு வந்துட்டுருக்கேன். ஸோ இதனுடைய பொட்டென்ஷியல் ஃபுல்லாக உங்களுக்கு வேணும், நீங்களும் இதனுடைய ஃபீல் அனுபவிக்கணும் அப்படின்னா, இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க்கு கொடுக்குறேன், டெலகிராம் சேனலுடைய லிங்க்கு. ஸோ ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிக்கிட்டு அதில் என்ன மாதிரி இன்டெப்த்து கொடுத்துருக்கேன், என்ன மாதிரி நாலேஜ் அதில் ஷேர் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதெல்லாம் ஒன்ஸ் வெயிட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த நாட்கள் ஹாலிடே இருக்குது. ஸோ அதெல்லாம் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. யூட்டிலைஸ் பண்ணிவிட்டு என்ன மாதிரி இன்டெப்த் கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறதெல்லாம் மெயினாக பாருங்கள். புதுசாக உள்ளே வந்திருக்கவங்களுக்கு நான் ஷார்ட்டாக என்ன சொல்லணும் அப்படின்னா, உங்களுக்கு இந்த சேனலை உள்ளே வந்துட்டீங்க, டெலகிராமில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுறீங்க. அப்படி இருக்கும்போது எங்கேருந்து ஃபாலோ பண்ணணும், உங்களை எங்கேருந்து ஃபாலோ பண்ணுறது, உங்களுடைய நாலேஜை நான் எங்கேருந்து இன்புட்டாக எடுக்கிறது, அவுட்புட்டாக எங்களுக்கு எப்படி கொடுப்பீங்க அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு டவுட் இருக்கும். ஒன்றும் இல்லை, யூடியூப் போய்க்கோங்க. யூடியூப் போயிட்டு நம்மளுடைய பேஜை ஓப்பன் பண்ணிக்கோங்க. மிஸ்டர் பங்குச்சந்தைங்கிற பேஜை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக என்ன கிடைக்கும், ஃபைண்ட் அவுட் வரேன். சேனலை ஓப்பன் பண்ணி மிஸ்டர் பங்குச்சந்தைன்னு நம்ம சேனலை ஓப்பன் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா, நம்ம சேனல் இது தான். 659 சப்ஸ்கிரைபர் இருக்கிறாங்க. வித்தின் 1 மந்த்து கூட ஆகலை. ஸோ இவ்வளோ இந்த ஒரு ஷார்ட் பீரியடில் இவ்வளோ ஒரு வளர்ச்சி, இவ்வளோ ஒரு இது எனக்கு இந்த சப்ஸ்கிரைபர் கவுண்ட்டையும் தாண்டி மார்க்கெட்டில் ஒவ்வொரு வீடியோக்கு கீழேயும் கமெண்ட்ஸை படித்து பாருங்கள். அவங்களுடைய எந்த அளவுக்கு நாலேஜை ஷேர் பண்ணிக்கிறாங்க, எந்த அளவுக்கு வியப்படைகிறாங்க அப்படிங்கிறத புதுசாக உள்ளே வந்திருக்கவங்க பார்த்துக்கோங்க. ஆல்ரெடி ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, இது தெரியும், இதனுடைய இன்புட்டும் இதனுடைய வேல்யூவும் நீங்கள் ஃபீல் பண்ணியிருப்பீங்க. நான் புதுசாக உள்ளே வந்திருக்கவங்களுக்கு சில விஷயத்தை முடிச்சுட்டு இன்னையோட மார்க்கெட் எப்படி நடந்தது, இன்னையோட ஷார்ட் கவரிங் எப்படி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம், இன்றைக்கி எப்படி மார்க்கெட் கூடயே நம்ம ட்ராவல் பண்ணோம் அப்படிங்கிறது எல்லாமே பார்த்துடலாம். புதுசாக உள்ளே வந்திருக்கவங்களுக்கு மார்க்கெட்டை எங்கேருந்து ஆரம்பிக்கிறது அப்படின்னா, ஒன்றும் இல்லை, எங்கேருந்து ஆரம்பிக்கிறதுன்னு தெரியலையா அப்படின்னு சொல்லி ட்ரேடிங் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோவே நான் போட்டிருப்பேன் 17 நிமிஷத்துக்கு. இந்த வீடியோவை எடுத்தோடனே போய் பார்த்துருங்க. அந்த வீடியோவை பார்க்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பெரிய ஐடியா கிடச்சிரும், இந்த சேனலை எப்படி ஃபாலோ பண்ணுறது அப்படின்னு. அதுக்கப்புறம் இந்த வீடியோவில் நான் சொன்ன மாதிரி அந்த மெத்தடில் நீங்கள் வந்தீங்க அப்படின்னா 100% இதனுடைய இன்புட்டு தெரிஞ்சிடும். இந்த மார்க்கெட்டுக்கு பின்னாடி இருக்க இந்த மார்க்கெட்டு சாம்ராஜ்யம் உங்களுக்கு ஈஸியாக உங்கள் கைக்குள்ளேயும் இருக்கும். இதுதான் ரியாலிட்டி. ஸோ நான் பெருமைப்படுத்தி பேசுகிறேன்லாம் நினைக்காதீங்க. ஏதாவது ஒரு வீடியோவுக்கு கீழே ஓப்பன் பண்ணி அந்த வீடியோவுக்கு கீழே இருக்க கமெண்ட்டை மட்டும் பாருங்கள். உங்களுக்கு நான் இதனுடைய கமெண்ட்டை மட்டும் நான் காட்டுறேன். இங்கே பாருங்கள், எவ்வளோ கமெண்ட்ஸு, எவ்வளோ ரிப்ளை, எல்லாருடைய கமெண்ட்டுக்குமே நான் ரிப்ளை பண்ணியிருக்கிறேன். ஸோ இதை ஏன் நான் அந்த வீடியோவில் நான் போட்டு காட்டுறேன் அப்படின்னா, இதனுடைய வேல்யூ உங்களுக்கு தெரியணும். ரொம்ப சிம்பிளாக மேலோட்டமாக நீங்கள் கடந்து போயிடக்கூடாது. அவ்வளோ கமெண்ட்ஸ் வந்திருக்கு. இங்கே பாருங்கள், எல்லாருடைய கமெண்ட்டையும் ரீட் பண்ணுங்கள். இதில் நான் கொடுக்குற நாலேஜ் அவ்வளோ பேர் சந்தேகங்கள் கேட்பாங்க, அந்த சந்தேகங்களை நான் உடனே பதில் கொடுப்பேன். ஸோ இந்த மாதிரி நிறைய ஷேரிங் இருக்குது. நாலேஜ் ஷேரிங் தான் இது, ஒன்லி பியூர் எஜுகேஷ்னல் பர்பஸ். நாலேஜ் ஷேரிங். அதனால் உங்களுக்கு மார்க்கெட்டை பற்றின நாலேஜ் வேணும் அப்படின்னா, மார்க்கெட்டை பற்றின ஸ்கில் உங்களுக்கு வேணும் அப்படின்னா, கண்டினியூவாக நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அதனுடைய ஷேரிங் எல்லாம் கிடைக்கும். நீங்கள் பார்த்தீங்களா, கமெண்ட்ஸ் மட்டும் 163 கமெண்ட். ஸோ அதனால் மெயினாக இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்து முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா,
நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமையே இந்த வீடியோவெல்லாம் பார்க்குறீங்க. ஸோ ஒரு வேளை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்து அதாவது சொல்கிறது மெய் மறந்து இந்த வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், சிம்பிள். ஸோ நம்ம கான்செப்ட்டுக்குள்ளே வந்துடலாம். புதுசாக உள்ள வந்திருக்கவங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிடும் எங்கேருந்து ஃபாலோ பண்ணுறதுன்னு. இப்போது இன்றைக்கி மார்க்கெட் என்ன நடந்தது, இந்த மெசேஜ் எல்லாம் ரீட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நான் சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஒன் பை ஒன்னாக நான் சொன்னாலும் டைம் எடுக்கும். நம்ம சார்ட் அனாலிசிஸில் கூடுதலாக டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். இன்றைக்கும் ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் புக்கிங், ஒரு நல்ல ஒரு மூடில் இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். அதனால் என்னுடைய நாலேஜை வந்து இன்னும் உங்களுக்கு கூடுதலாக திணிக்கிறதுக்கும் கொடுக்கறதுக்கும் நான் கொஞ்சம் எக்ஸைட்டாக தான் இருக்கேன். ஸோ அதனால் நீங்கள் ஆர்வமாக இருந்து இந்த வீடியோ லென்த்தாக இருக்குலாம் ஃபீல் பண்ணாதீங்க. பொறுமையாக உட்காந்து இந்த வீடியோவை 1க்கு 2 டைம் எந்த இடம் புரியலையோ அந்த இடத்துல ஸ்டாப் பண்ணி 1 2 டைம் ப்ளீஸ் கேட்டு உங்களுடைய டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. அதேமாரி உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் ஏதாவது டவுட்ஸு, கிளாரிஃபிகேஷன், ஏதாவது முரண்பாடு இருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கட்டாயம் உங்களுக்கான ரெஸ்பான்ஸை நான் இமீடியட்டாக உங்களுக்கு கொடுப்பேன். ஸோ அதேமாரி பர்சனலாக எனக்கு உங்களுடைய சார்ட் அனாலிசிஸ் அனுப்பணும், நீங்கள் ஏதாவது பர்சனலாக என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னா ஜிமெயிலோட ஐடி வந்து நான் கொடுக்குறேன். ஸோ அந்த ஜிமெயில் ஐடி டெலகிராமில் நான் போஸ்ட் பண்ணுறேன். ஆல்ரெடி இருக்குது, இருந்தாலும் இன்னையோட போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் நான் கொடுக்கறதுக்கு முன்னாடி அதில் ஜிமெயில் ஐடி மென்ஷன் பண்ணி வரும். அதை எடுத்து நீங்கள் ஏதாவது கமெண்ட்ஸ்னால் எனக்கு மென்ஷன் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நம்ம டைரெக்டாக சார்ட்டுக்குள்ளே போயிடுவோம். இன்றைக்கி ஓகே, இதெல்லாம் நான் ரிமூவ் பண்ணிடுறேன். நம்ம ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணால் தான் உங்களுக்கும் தெரிய வரும். ஓகேங்களா? இப்போது ஒவ்வொரு லெவலுமே எப்படி எடுத்துகிட்டு வரோம் என்ன எல்லாமே வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் சிலருக்கு வந்து புதுசாக உள்ள வரவங்களுக்கு வந்து என்ன ஆகுதுன்னா, ஏதோ இந்த லெவலில் நம்ம ஏதோ சீக்ரெட் வச்சு மெயின்டைன் பண்ணுற மாதிரி நினச்சிக்கிறாங்க. சீக்ரெஸியாக ஏதாவது லெவலை வச்சுக்கிட்டு இவர் இது பண்ணுறாரு, அதனால் வந்து நமக்கு வந்து ஃபைன் பண்ண முடியாது, மற்ற எல்லா விஷயமும் இருக்குது, இந்த லெவல் வந்து அவர் கையில் தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் ஆன்சர் பண்ணுறீங்க. பட் ஆனால் இங்கே ஒரு உண்மையான விஷயம் என்ன தெரியுமா, வெளிப்படையாக நான் கொடுத்துட்ருக்கேன். இதில் எந்த ஒரு ஒளிவு மறைவுமே இல்லை. இந்த லெவலை எப்படி எடுத்துகிட்டு வரேன், இந்த லெவல் எங்கேருந்து ஆர்ஜின் ஆகுது அப்படிங்கிற எல்லாமே கொடுக்குறேன். நீங்கள் இனிஷியலாக அந்த முதல் வீடியோ பார்த்ததுனால உங்களுக்கு அந்த ஒரு டவுட் இருக்கும். பட் ஆனால் கண்டினியூவாக என்னை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த லெவலெல்லாம் நான் எப்படி எடுத்துகிட்டு வரேன்னு. நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் இன்றைக்கி இந்த லெவல் கொடுக்குறேங்கிறதுக்காக இன்றைக்கி தான் இந்த லெவல் வந்தது அப்படிலாம் நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணக்கூடாது. இந்த லெவலுக்கு பின்னாடி ஒரு 15 டேஸ்னுடைய ப்ரைஸ் ஆக்ஷன் இருக்குது. ஸோ அதை நீங்கள் கண்டினியூவாக ஃபாலோ பண்ணும்போது தான் உங்களுக்கு கிடைக்கும். இருந்தாலும் இன்றைக்கி நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, அந்த லெவல்ஸ் எங்கேருந்து எடுத்துகிட்டு வரேங்கிறத இன்னும் கொஞ்சம் கிளியராக, இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக உங்களுக்கு புரிகிற மாதிரி நான் சொல்லிடுறேன். இப்போது இன்றைக்கி நம்ம வேறு எந்த சார்ட்டையும் பார்க்க போகிறதில்ல, நிஃப்டி சார்ட்டை தான் மெயினாக நான் ஃபோக்கஸ் பண்ணி உங்களுக்கு சொல்ல போகிறேன். போதுமான விஷயங்கள் இந்த நிஃப்டிலே இருக்குது. சரி, வளவலன்னு பேசாதீங்க, கான்செப்ட்டுக்குள்ளே வாங்கன்னு சொல்லி ஆர்வமாக இருப்பீங்க. ஸோ இருந்தாலும் நம்ம சொல்ல வேண்டிய கடமைக்கு முக்கியமான விஷயங்களை சொல்லிடணும்ல, அதனால் ஓகே. இப்போது மார்க்கெட்டு ஷார்ட் கவரிங் நடக்க போகுது, அப்சைடு தான் நடக்க போகுதுங்கிறது எத்தனை பேர்த்துக்கு தெரியும்? ரியலாக உண்மையாலுமே தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா வெல் அண்ட் குட்டுங்க. உண்மையாலுமே வெல் அண்ட் குட். ஏன்னா எனக்கு தெரியும் மார்க்கெட் ஷார்ட் கவரிங் நடக்க போகுது அப்படின்னு. இன்னொரு விஷயம், மார்க்கெட்டு இன்றைக்கி டோட்டலாக அப்சைடில் தான் போக போகுதுங்கிறது எனக்கு தெரியும். 100% தெரியும். 100% தெரியும். மார்க்கெட்டு இன்றைக்கி ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே நேத்தே மார்க்கெட் அப்சைடில் தான் போக போகுது அப்படிங்கிறத 100% நமக்கு தெரியும். நமக்குன்னு நான் சொல்கிறேன், நான் எனக்குன்னு கூட சொல்லலை, நல்ல வேர்ட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். நமக்கு தெரியும் எப்படிங்கிறத இப்போ நான் சொல்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக ஃபைண்ட் அவுட் ஆகிக்கும். ஸோ புதுசாக இந்த வீடியோ இன்றைக்கி தான் இந்த வீடியோவை ஒருத்தர் பார்க்குறாரு அப்படின்னா நேத்தோடைய போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டை பார்த்துருங்க. நேத்தோட போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டை பார்த்துட்டிங்க அப்படின்னா அந்த வீடியோவோடைய கண்டினியூட்டிவாக தான் இந்த வீடியோ இருக்கும். அதனால் வந்து உங்களுக்கு எந்த டவுட்டும் இருக்காது. நேத்தோடைய போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் வந்து டைவர்ஜென்ஸ் வெலாசிட்டி என்றால் என்ன அப்படின்னு சொல்லி ஒரு தம்ப்நெயில் போட்டு ஒரு வீடியோ இருக்கும். ஸோ அந்த வீடியோ பார்த்துருங்க. ஓகே, இன்றைக்கி நம்ம டாபிக்குள்ளே வந்துடுவோம். மெயினாக இன்றைக்கி மார்க்கெட்டில் என்ன ஓப்பன் ஆச்சு, என்ன நடந்துச்சு. நேற்றுடைய போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் கிளியராக பார்த்துருப்பீங்க. பார்க்காதவங்க அந்த ரிப்போர்ட்டை பார்த்துட்டு வந்துடுங்க. அதுதான் இன்றைக்கி நடந்த மொத்த மூவ்மெண்ட்டுக்குமே ஒரு பெரிய ஹிண்ட்டு. ஸோ அதனால் அதை பார்த்துருங்க. ஓகே, இப்போது நேற்றே வந்து இந்த லெவல்ஸ் கொடுத்துருந்தேன். இந்த 23,460 லெவல், இந்த லெவலை எப்படி எடுத்துகிட்டு வந்தீங்க, இந்த லெவல் எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு சிலருக்கு டவுட்டு. கண்டினியூவாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், புதுசாக உள்ளே வந்திருந்தவங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஓகே, அதனால் சரி எங்கேருந்து வந்தது அப்படிங்கிறத நான் இப்போ சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த 23,460 நேத்தோட லெவலாகவே இருந்தது, வெலாசிட்டியாகவே இருந்தது. அதை தான் நான் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக இந்த லெவல் இப்படி இருந்தது, நேற்று வந்து இப்படி வச்சுருந்தேன். அப்போ தான் கேப் தியரி நமக்கு கிடச்சிச்சு. இந்த ரவுண்ட் பாக்ஸ் தான் நமக்கு கேப் தியரி இப்படி தான் இருந்துச்சு. அப்போது நேற்றே வந்து இந்த 23,460 எப்படி வந்துச்சு அப்படிங்கிற கொஸ்டின் வந்து மக்களுக்கு இருந்தது. ஸோ அதனுடைய கேள்வியை நான் நிவர்த்தி பண்ணிடுறேன்.
ஃபஸ்ட்டு இந்த 23,460 இந்த 23,460 வர்றதுக்கு முன்னாடி இங்கே 23,330ன்னு ஒரு லெவல் நம்ம வச்சுருந்தோம். எத்தனை பேர் வந்து அதை நோட் பண்ணி வச்சுருந்துருக்கீங்க, எத்தனை பேருக்கு ஆமான்னு அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க, அவங்களாம் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்போ தான் புதுசாக உள்ளே வந்தவங்களுக்கு ரியாலிட்டி என்னன்றது தெரியும். நான் இங்கே வந்து என்னை ப்ரூவ் பண்ணணுங்கிறதுக்காக நான் சொல்லவில்லை. நான் கொடுக்குற நாலேஜை வந்து யாரும் குறை சொல்லக்கூடாது. ஏன்னா அந்தளவுக்கு நான் வெளிப்படையாகவும் ப்ரூவன் டேட்டாவாக நான் கொடுத்துட்டு வந்துட்டுருக்கேன். ஸோ அதனால் யாரும் குறை சொல்லாத வகையில் அவ்வளோ வெளிப்படையாக நான் கொடுத்துட்டு வந்துட்டுருக்கேன். ஸோ அதனால் என்னோடய ஹிஸ்ட்ரி என்னன்றதை இந்த லாஸ்ட்டு ஒரு 3 மாதமாக நான் கொடுத்துட்டு வந்திருக்கேன் டேட்டா. அதனால் டெலகிராம் சேனலில் போய் பாருங்கள். ஓகே, இது வந்து 23,330 ப்ரீவியஸாக இருந்த லெவல் நமக்கு. இங்கே பாருங்கள், இங்கேயே உங்களுக்கு காட்டுறதுக்காகவே இங்கேயே இருக்குது. நல்ல வேலை இதை ரிமூவ் பண்ணாமல் வச்சுருக்கிறேன். 23,330 எக்ஸ்பெக்டட் டார்கெட். என்னைக்கு டேட்டுன்னு பார்த்தீங்க அப்படின்னா 4th ஏப்ரல். நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. 4th ஏப்ரலில் இந்த டேட் கொடுத்துருக்கேன். அப்போ நீங்கள் 4th ஏப்ரலோடைய போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டை பார்த்தீங்கன்னா அன்றைக்கே ஒரு பெரிய ஒரு ஐடியா நான் கொடுத்துருப்பேன். நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ இந்த லெவல் இங்கே இருக்குது. இந்த லெவலை தான் நம்ம என்ன பண்ணியிருந்தோம், எக்ஸ்டெண்ட் பண்ணி நான் இங்கே எடுத்துகிட்டு வந்திருந்தேன். அதாவது இந்த டேக்கே இந்த 15/4/2025 அன்றைக்கே நான் இந்த லெவலை தான் அப்படியே எடுத்துகிட்டு வந்தேன். அடுத்து இந்த லெவலில் தான் ரோல் ஓவர் ஆச்சு. அதுக்கப்புறம் நமக்கு இந்த பாக்ஸ் கிடச்சதுனால இந்த பாக்ஸை நான் இம்பார்ட்டன்ட் எடுத்துகிட்டு இந்த லெவல்ஸை நான் ரிமூவ் பண்ணிட்டேன். அதனால் நேற்றோடைய போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டில் இந்த லெவல் இருந்துதா என்னன்னு எனக்கு தெரியல. நான் ரிமூவ் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஓகே, விட்டுறலாம். அடுத்து முக்கியமான ஒரு விஷயங்க என்ன அப்படின்னா, இந்த லெவல் எங்கேருந்து வந்தது? இந்த 23,000 இப்போ 23,460 நேற்று தான் நான் கொடுக்குறேன். அப்போ இந்த லெவலை நான் என்ன பண்ணுறேன், அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன். ஏன் அப்படின்னா நமக்கு வந்து அது கேப் கிடச்சிருக்கு 23,460. இப்போது நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, என்ன நடந்தது ஆக்சுவலாக என்ன நடந்ததுன்னா, இந்த 23,330 இப்படி இருந்ததுங்களா, கரெக்டாக எக்ஸாக்டாக இன்றைக்கி ட்ரெயின் நடந்தது. இந்த டேட்டில் அதாவது 15/4/2025 போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் பார்த்துருந்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு எல்லாமே ஒரு கண்டினியூட்டி பேஸுங்க. நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியுங்கிறதுலாம் இல்லை, ஒரு கண்டினியூட்டியாக வரவங்களுக்கு 100% புரியும். இப்போது இதுதான் நமக்கு லெவல். இங்கே பாருங்களேன், ஒன்றும் இல்லை, நான் அன்றைக்கி என்ன பண்ணேன்னா வெலாசிட்டியை தான் ஃபைன் பண்ணேன். கரெக்டாக இந்த ஸ்விங் ஹையிலேருந்து லோ, இந்த கேண்டிலுடைய லோ, ஓகேங்களா, 124 125 பாயிண்ட், சிம்பிள், அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. இந்த வேல்யூவை தான் நான் அப்படியே வெலாசிட்டி அப்சைடில் நடந்தால் என்ன மாதிரி நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி எடுத்தேன். இங்கே பாருங்க, அதே 124 125 பாயிண்டில் தான் இங்கே வருதுங்களா. இதை தான் நான் ரவுண்ட் ஃபிகராக இங்கே கொடுத்துக்கிட்டேன். ஆக்சுவலாக 450 தான், ஆனால் 450 வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு கேப்பு வந்து அங்கே ஃபைன் பண்ணுறது கஷ்டமாக இருந்திருக்கும். 460 தான் அதோட எக்ஸாக்ட் லெவல். இப்போ இந்த லைனை நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த ரெட் கேண்டில் இருக்குல்ல, இந்த அதாவது இந்த ஸ்விங், இந்த ரெட் கேண்டிலோடைய ஹைட் டு இதனுடைய லோ 124 பாயிண்ட். இந்த 124 பாயிண்ட்டை தான் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா அப்படியே மேலே எடுத்துகிட்டு வந்துக்கிட்டேன். ஓகேங்களா, இதோட தான் நான் மேலே எடுத்துகிட்டு வந்துக்கிட்டேன். சிம்பிள். இந்த 129 பாயிண்ட். இன்னும் எக்ஸாக்டாக உங்களுக்கு சொல்லணும்னா இந்த ஸ்விங் ஹை இருக்குல்ல, அதாவது இந்த பாக்ஸினுடைய ஸ்விங் ஹை, இந்த ஸ்விங் ஹை டு நீங்கள் லோ எடுத்திங்கன்னா எக்ஸாக்டாக உங்களுக்கு வந்து 140 பாயிண்ட் வரும். அதே 140 பாயிண்ட் நீங்கள் போட்டாலும் உங்களுக்கு அந்த கான்செப்ட் தான். சிம்பிள், அவ்வளோதான். ஆனால் மெயின் ஃபோக்கஸ்டு இந்த ஸ்விங்கில், அதாவது இந்த 23,330 லெவலை வச்சு தான் நம்ம இந்த இடத்துக்கு கொண்டு வரோம். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அப்போது இந்த லெவலை வச்சு தான் இந்த லெவலை நான் ஃபைன் பண்ணுறேன். வெலாசிட்டிங்கிறது என்னன்னு தெரியல அப்படின்னா நேற்றோடைய வீடியோவில் வெலாசிட்டியை பற்றி சொல்லியிருப்பேன், வெலாசிட்டியை பற்றி எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பேன், அதை பார்த்துக்கோங்க. ஊஞ்சல் அதோடைய கான்செப்ட்டு எக்ஸாம்பினேஷன். அப்போ இந்த லெவல் நமக்கு கிடச்சிருச்சு 23,460 நேற்று கிடச்சிருச்சு. அதுக்கப்புறம் அட் த சேம் டைம் அதே நேரத்தில் நேற்று ஒரு முக்கியமான விஷயம் சொல்லியிருப்பேன், பாக்ஸ் தியரியை பற்றி ஒரு முக்கியமான விஷயம் சொல்லியிருப்பேன். என்ன விஷயம் தெரியுதுங்களா? அந்த கயிறு இழுத்தல், சென்டர் ஃபார்மு, ஆப்ஷன், இங்கே புட்டு செல்லரு, இங்கே கால் செல்லரு, ஆப்ரேட்டர் இங்கே இருக்கான். ஆப்ரேட்டர் வந்து யார் ஆதரிக்கிறான்? புட்டு செல்லரை வந்து ஆதரிக்கிறான். புட்டு செல்லர் ஆதரிக்கிறதுனால என்ன ஆகுது? ஆப்ரேட்டரோட இன்வால்மெண்ட் உள்ளே வருது. இன்வால்மெண்ட் உள்ளே வந்ததுனால என்ன ஆகுது? மார்க்கெட்டில் லிக்விடிட்டி அப்சைடு இன்ஜெக்ட் ஆகுது. அப்போது நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், ஏன் இந்த இடத்துலேருந்து மார்க்கெட் திரும்பிச்சு அப்படின்னா மெயினான ரீசன், நீங்கள் இந்த பாக்ஸை மட்டும் எடுத்துக்கூடாது. இதனுடைய ஒரிஜினல் லிக்விடிட்டி இந்த கேண்டில். ஏன் நம்ம இந்த கேண்டிலில் சொல்கிறோம்? இந்த கேண்டில் ஆஃப்டர் 3 days கழிச்சு, 3 நாள் கழிச்சு மார்க்கெட்டில் ஓப்பன் ஆகுது. அப்போது இது ஆப்ரேட்டருடைய ஒரு பெரிய மூவான கேண்டில். நல்லா ஃபாலோ பண்ணி நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து விடுமுறை வருது அப்படின்னா அந்த இப்போ இன்னைக்கு டேலேருந்து
அடுத்த 3 நாள் விடுமுறை வருது அப்படின்னா இன்றைக்கி டேவோட ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டில் ரொம்ப ரொம்ப முக்கியமான கேண்டில். அதே பட்சத்தில் ஆஃப்டர் 3 டேஸ் கழித்து ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆகுது, அதாவது மண்டே ஒரு கேண்டில் ஓப்பன் ஆகிற ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டில் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா இந்த டேட்டில் மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆகணும் எங்கே க்ளோஸ் ஆகணுங்கிறத டிசைட் பண்ணுறது நீங்களோ நாங்களோ எஃப்ஐஐயோ டிஐயோ கிடையாது, ஆப்ரேட்டர் தான் டிசைட் பண்ணுவான். ஏன்னா அவன் ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டில்லே ப்ராஃபிட் புக் பண்ணிடுவான். அப்போது அந்த ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டிலை இம்பார்ட்டண்ட்டாக பார்க்கணும். இதை எல்லா நாளுமே பார்க்கக்கூடாது, நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தொடர்ந்து விடுமுறை வர நாட்களில் நீங்கள் இந்த கேண்டிலை அந்த விடுமுறைக்கு பிஃபோராகவும் அந்த விடுமுறைக்கு ஆஃப்டராகவும் அந்த கேண்டிலை எடுத்துக்கணும். ஸோ சிம்பிள், இதுதான், வேறு ஒன்றும் கிடையாது. அதனால தான் தொடர்ந்து 3 நாள் விடுமுறைக்கு வந்ததுக்கப்புறம் இந்த ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டிலுடைய இம்பார்ட்டன்ஸாக நம்ம எடுத்துக்கிட்டேன். ஸோ அன்னைக்கு டேட்டடில் நான் முக்கியமான ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன். இந்த ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டிலுடைய என்ன சொல்கிறது இம்பார்ட்டன்ட், இந்த கேண்டிலுடைய லோ, இந்த கேண்டிலுடைய ஹை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. எந்த சைடு லிக்விடிட்டி இன்ஜெக்ட் ஆகி உடைக்குதோ அந்த சைடு வந்து மார்க்கெட் வந்து டைரெக்ஷனை ஃபைன் பண்ணிடும். அதுதான் மார்க்கெட்டுடைய ஒரிஜினல் டைரெக்ஷன். அந்த சைடு தான் ஆப்ரேட்டர் இருக்கானுங்க. அப்போது நேற்று பார்க்கும்போது இங்கே பாருங்கள், நிஃப்டிக்கு டைரெக்ஷன் எங்கே நடந்தது, அப் சைடில் தான் லிக்விடிட்டி இன்ஜெக்ட் ஆச்சு. நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அப்போது ஆப்ரேட்டருடைய மூவ் என்னாச்சு, அந்த பாக்ஸ் தியரி உங்களுக்கு இப்போதைக்கு ஞாபகம் வந்துடணும். ஏன்னா ஆப்ரேட்டருடைய சப்போர்ட் எங்கே இருக்குது, புட் செல்லர்கிட்ட இருக்குது. புட்டு செல்லருக்கு சைடு ஆப்போசிட் சப்போர்ட் வந்தது அப்படின்னா என்ன ஆகும், புட் செல்லருடைய அடிஷ்னலாக புட் செல்லருக்கு சப்போர்ட் ஏறும், அதாவது இவருடைய ஸ்ட்ரென்த் ஏறும். அப்போது மார்க்கெட் மேலே போகும். அப்படி மேலே போகும்போது தான் இந்த ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டிலுடைய ஹையை மார்க்கெட் இங்கே லிக்விடிட்டி எடுத்து இன்ஜெக்ட் பண்ணி மார்க்கெட் மேலே போகுது. நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. நேற்றே போய் இந்த வெலாசிட்டி ஹிட் ஆகிருந்தது அப்படின்னா இன்றைக்கி இப்படி ஒரு ஷார்ட் கவரிங் நடந்திருக்காது. இந்த பாக்ஸ், அதாவது இந்த கேப்பு ஃபார்ம் பண்ணிருச்சு பாருங்கள், இந்த கேப் ஒரு ஃபார்ம் பண்ணிடுச்சுனாவே ஆப்ரேட்டர் ஏதோ ஒன்று பெருசாக நகர்த்த போகிறான் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது நான் இன்னைக்கு நேற்று சொல்லலை. இந்த கேப்பு ஃபார்ம் ஆகிறது வந்து நமக்கு கொடுக்க போகிற ப்ராஃபிட் வந்து எக்ஸ்பெக்டேஷனுக்கும் மேலே அப்படிங்கிறது தான் நான் ஆரம்பத்துலேருந்து சொல்லிட்டு வந்துட்டுருக்கேன். அதனுடைய ரிமைண்டர் தான் இந்த டெலகிராம்லேயும் நான் கொடுத்துருக்குறேன். இங்கே பாருங்களேன், அதனுடைய ரிமைண்டரை நான் கொடுக்குறேன். அதை நீங்கள் போயிட்டு அந்த என்ன டேட்டரில் இருக்குங்கிறத மட்டும் பாருங்கள். ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது கிளியராக புரிய ஆரம்பிச்சிடும். இங்கே பாருங்க, இப்போ நான் கிளிக் பண்ணுறேன், ரிமைண்டர்னு கொடுத்தது டேட்டு பாருங்கள், ஜனவரி 28ங்க. ஜனவரி 28 காலையில் 9:44க்கு கொடுக்குறேன். இந்த கேப்பு கொடுக்க போகிற ப்ராஃபிட் அபவ் எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்னு. ஸோ அன்னைக்கு டேட்டடில் இருக்க சார்ட்டை போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அன்னைக்கு டேட்டட் சார்ட்டில் போயிட்டு நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு கேப் ஃபார்ம் பண்ணியிருக்கா. இதே மாதிரி நம்மளுடைய லெவலுக்கு எங்கெங்கே கேப் ஃபார்ம் பண்ணுதோ அங்கெல்லாம் மார்க்கெட்டு வேறு லெவலில் என்ன சொல்கிறது, வேறு லெவலில் ரியாக்ட் பண்ணுங்க. அதுதான் உண்மை. இந்த சேனல் வந்து ஜனவரி 27, 28 அந்த டைமில் இருந்து தான் நான் இந்த சேனலில் என்னுடைய நாலேஜை நான் கொடுத்துட்டு வந்துட்டுருக்கேன். ஸோ அதனுடைய இன்புட்டை நீங்கள் பாருங்கள். ஸோ என்றைக்கு ஜனவரி 28லேருந்தே நான் கேப் தியரியை பற்றி சொல்லிட்டு வரேன். கேப் தியரினா என்னன்னு தெரியாதவங்க பார்த்துருங்க. இன்றைக்கி நம்ம அந்த கேப் தியரியை பற்றி நான் மென்ஷன் பண்ணிடுறேன், உங்களுக்கு தெளிவாக மென்ஷன் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ நம்ம சார்ட்டுக்கு வந்துடலாம். இப்போ அந்த கேப் தியரியுடைய இம்பார்ட்டன்ஸ் புரிஞ்சிருச்சுல. இந்த கேப் கொடுக்க போகிற ப்ராஃபிட் வந்து அபவ் எக்ஸ்பெக்டேஷனுக்கு மேலே அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அதனுடைய ரிமைண்டர் தான் பாருங்கள், 1:58க்கெலாம் நான் கொடுத்துட்டேன் ஆன்சர் அப்படின்னு. என்ன எதுக்காக இந்த ஆன்சர்னு கொடுத்தேன் இங்கே பாருங்களேன். ஃபாலோவர்ஸ் மைண்ட் வாய்ஸில் என்ன நடக்குது, எங்கே போகுது, என்ன பண்ண காத்திருக்காங்க, கொஞ்சம் ஏதாவது சொல்லுங்கள் அப்படின்னு உங்களுடைய மைண்ட் வாய்ஸுக்கு நான் ஆன்சர் கொடுக்குற மாதிரி இந்த கேப்பு கொடுக்க போகிற ப்ராஃபிட் வந்து அபவ் எக்ஸ்பெக்டேஷன் அப்படிங்கிறது இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். அப்போ இந்த 1:58க்கு நீங்கள் போய் அப்போ சார்ட்டை பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு தெரியும். இப்போ நான் நிஃப்டி சார்ட்டுக்கு வரேன். 1:58க்கு எங்கே நடந்திருக்குன்னு பாருங்களேன் மார்க்கெட்டு. இந்த கேண்டில் இந்த கேண்டில் இந்த இடத்துல மார்க்கெட் மூவ் ஆகிருக்கு. எவ்வளோ பெரிய மூவ் பார்த்தீங்களா. இந்த ஒரு கேப்பு ஃபார்ம் பண்ணதனுடைய எஃபெக்ட்டு நமக்கு இவ்வளோ பெரிய ஒரு பொட்டென்ஷியல் ஷார்ட் கவரிங். இதுக்கு பேர் தான் ஷார்ட் கவரிங். முக்கியமான நான் ஒரு விஷயம் ஹிண்ட்டு கொடுத்துருப்பேன். நீங்கள் என்னை கண்டினியூவாக வாட்ச் பண்ணியிருக்க பட்சத்தில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த தொடர்ந்து விடுமுறை வர நாட்களில்
ஃபஸ்ட் நாட்களுக்கு முன்னாடி வர ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டிலோ இல்லை அதுக்கு அடுத்து வர ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டிலோ ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போது மார்க்கெட்டு அப்சைடு லிக்விடிட்டி இன்ஜெக்ட் ஆயிடுச்சு, மேலே தான் போக போகுதுங்கிறது தெரிஞ்சிருச்சு. ஓகேங்களா? அடுத்து எப்படி ஷார்ட் கவரிங் நடக்க போகுது, எப்படி தெரியுது, எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படிங்கிறது நமக்கு முக்கியமாக தெரியணும்ல. நான் ஒரு நாள் அப்டேட் கொடுத்துருப்பேன், நீங்கள் போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் எடுத்து பாருங்கள். இந்த மாதிரி முக்கியமான விடுமுறை அடுத்தடுத்து கண்டினியூவாக வர்ற நாட்களுக்கு முன்னாடி இருக்க ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டிலும் அடுத்து வர்ற அதாவது ஹாலிடே முடிஞ்சு வர ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டிலோடைய ஓப்பன் க்ளோஸ் ஹை லோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் நான் சொல்லியிருப்பேன். அப்போது ஒரு டேட்டா கொடுத்துருப்பேன், இம்பார்ட்டண்ட்டாக ஷார்ட் கவரிங் இப்படி தாங்க நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒன்றும் இல்லை, மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டு இந்த லோ பிரேக் பண்ணதுக்கப்புறம் பொதுவாக என்ன அப்படின்னா மார்க்கெட் ஃபர்தராக லோவை எடுக்கும். இதுதான் இந்த ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டிலோடைய தியரி. அதையும் மீறி மார்க்கெட் அப்சைடில் வந்து இந்த ஹையை பிரேக் பண்ணுச்சுன்னு வச்சுக்கோங்க, அன்னைக்கு தாங்க மார்க்கெட் ஷார்ட் கவரிங். நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. இது ஒரு பெரிய ஸ்ட்ராட்டஜியாக கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஆனால் என்னைக்கு இந்த ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டிலை எடுக்கிறோங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். முக்கியமான நாட்களில் தான் இதனுடைய ப்ளே வந்து 100% இருக்கும். நான் 99 கூட சொல்லலை, 100% இருக்கும். அப்போது ஷார்ட் கவரிங் நடக்க போகுதுங்கிறது எப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். அதெல்லாம் இன்றைக்கி நான் இந்த வீடியோவில் சொல்லலை, இதுக்கு முன்னாடியே நான் அந்த வீடியோவில் கிளியராக நான் சொல்லியிருக்கேன். ஸோ அதை கண்டினியூவாக நீங்கள் வாட்ச் பண்ணவங்க யாராவது இந்த வீடியோ என்னைக்கு நான் சொல்லியிருக்கேன், என்ன டேட்டில் எந்த போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டில் சொல்லியிருக்கேங்கிறத எனக்கு ஒரு உங்களோட நீங்கள் நாலேஜ் பண்ணி ஹிண்ட் எடுத்து வச்சுருந்தீங்க அப்படின்னா அதனுடைய ஹிண்ட்டை இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். அப்படி இல்லைனா நானுமே அது என்னைக்கு நடந்திருக்குங்கிறத என்னைக்கு நான் சொன்னேங்கிறத நான் வேணால் ஒரு ரிமைண்டரும் எடுத்து போடுறேன். அப்போது இன்றைக்கி நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், அப்போது கேண்டில் வந்து ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டில் இது. ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டிலோடைய லோ இங்கே பிரேக் ஆகுது. நான் இன்னையோட ஆடியோலையும் ஃபஸ்ட்டு மார்னிங்லேயே நான் கொடுத்துருப்பேன். நிறைய பேர் வந்து இன்றைக்கி நான் தொடர்ந்து 3 நாள் விடுமுறை வருது, அப்போ என்னோட ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டிலோடைய இம்பார்ட்டன்ட் இன்றைக்கி இருக்குமான்னு கேட்டிங்க. 100% இருக்கும்னு நான் சொல்லியிருந்தேன். இருந்தாலும் தொடர்ந்து விடுமுறை வர்றதுனால ப்ரைஸ் ஆக்ஷனை வந்து மார்க்கெட் ஃபாலோ பண்ணாது. பட் ஆனால் நம்மளுடைய லெவல்ஸை நோட் பண்ணி வச்சுக்கோங்க, அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லியிருந்தேன். பட் ஆனால் இங்கே பேசிக்கான கான்செப்ட் பாருங்கள், இந்த ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டிலுடைய ஹை லோ, அந்த லோ பாருங்கள் எக்ஸாக்டாக 23,350 ஹிட் பண்ணியிருக்குங்க. உங்களுக்கு தெரியுதா? எக்ஸாக்டாக வேறு எங்கேயுமே இல்லை. அந்த ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டிலோடைய ஓப்பனே அங்கே ஓப்பன் ஆகி நம்ம இந்த லெவலில் தான் வந்து க்ளோஸ் ஆச்சு. அப்போ 23,350 லெவல் எங்கேருந்து எடுத்துகிட்டு வரேன்? ஒன்றும் இல்லை, இந்த பாக்ஸனுடைய ஹை, இந்த அதோடைய ரேஞ்சு தான் அப்படியே நான் லெவலாக கொண்டு வரேன். இப்போது இந்த லெவலெல்லாம் நான் எப்படி எடுத்துகிட்டு வரேன்னு தெரியுதா? 23,350, 23,460, இங்கே வெலாசிட்டியை வச்சு எடுத்துருக்கிறேன், இங்கே இந்த பாக்ஸை வச்சு எடுத்துருக்கிறேன், சம்டைம் ப்ரைஸ் ஆக்ஷன் வச்சு எடுப்பேன். ஸோ இந்த மாதிரி இந்த லெவல்ஸ் எல்லாமே மாறிக்கிட்டே இருக்கும். அப்போது எந்தெந்த டேட்டில் எந்தெந்த மாதிரி லெவல்ஸை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுங்கிறது ஒன்று இருக்குது. அதனால தான் இந்த மாதிரி லெவல்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, பிளைண்டாக கண்ணை முடிக்கிட்டு உங்களுக்கு தெரிஞ்ச ஃபார்முலா என்ன சொல்கிறது மேத்தமெட்டிக்கல்னு சொல்லிட்டாரே நம்ம இந்த லெவலை ஃபோக்கஸ் பண்ணி ஓடுவோன்னு சொல்லி நீங்கள் ஓடினீங்க அப்படின்னா இது தேவையில்லாத டைம் வேஸ்ட்டு. அதனால் இந்த லெவலுக்கு பின்னாடி ஓடாதீங்க. நீங்கள் மற்ற விஷயங்கள் எல்லாத்தையும் இப்போ இந்த பாக்ஸ் தியரி இதெல்லாம் கற்றுட்டு வரீங்க, மற்ற விஷயத்தை எல்லாத்தையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னாவே இந்த லெவலெல்லாம் ஈஸியாக நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். இப்போது இன்றைக்கி நான் கேட்டிருந்தேன், இந்த 23,350 வந்து எப்படி நம்ம இம்பார்ட்டன்ட் லெவலாக நான் எடுத்துகிட்டு வந்தேன்னு நான் கேட்டிருந்தேன். அத்தனை பேர் ஆன்சர் கொடுத்துருக்குறீங்க. அப்போ எப்படி உங்களால் சொல்ல முடிஞ்சது? பை எக்ஸ்பீரியன்ஸ் தானே. இப்போ இதில் ஏதாவது ஒளிவு மறைவு இருக்கா? எந்த ஒளிவு மறைவும் இல்லைல்ல. எப்படி இந்த ரேஞ்சை நான் எடுத்துகிட்டு வந்தேன்னு தெரிஞ்சிச்சுல. ஸோ வெறுமனே இந்த 23,350 நானாவும் சொல்லலை, இதுக்கும் ரிலேட் பண்ணி எல்லாமே இப்போ நான் உங்களுக்கு டேட்டாவை ப்ரூவ் பண்ணுறேன். உங்களுக்கு புரிஞ்சிருச்சு இந்த லெவல் எப்படி எடுத்துகிட்டு வந்தேன், 23,460 எப்படி எடுத்துகிட்டு வந்தேன், நமக்கு அடிஷ்னலாக மேலே போகிறதுக்கு கேப் தியரி ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கு, இங்கே லிக்விடிட்டி இன்ஜெக்ட் ஆகிருக்கு அப் சைடில். ஸோ அதையும் மீறி அதையும் தாண்டி இந்த ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டில் லோ பிரேக் பண்ணதுக்கப்புறம் அப் சைடில் லிக்விடிட்டி இன்ஜெக்ட் ஆகி இந்த ஹையை மார்க்கெட் பிரேக் பண்ணிருச்சு. பிரேக் பண்ணதுக்கப்புறம் ஒரு ரீடெஸ்ட்டு இங்கே வந்து மொத்த லிக்விடிட்டியும் காலி பண்ணிவிட்டு இங்கேருந்து ஃப்ரெஷ் லிக்விடிட்டி எடுக்குது. இந்த கேண்டிலோடைய என்ன சொல்கிறது, இந்த கேண்டிலோடைய வடிவத்தை பார்த்துக்கோங்க. இந்த கேண்டில் ஃபுல் பையிங் ஸ்ட்ரென்த்தில் இருக்குது. அப்போது மார்க்கெட் இமீடியட்டாக மேலே போகுது. இங்கே போனதுக்கப்புறம் பெரிய பெரிய ஆப்ரேட்டர்ஸ்க்கெலாம் இன்ஸ்டியூஷனருக்கெலாம் மார்க்கெட்டை மேலே கொண்டு போகிறானுங்கன்னு தெரியுது. அதனால் அங்கே இருக்கிற என்ன சொல்கிறது கால் செல்லர்ஸ் கூட இந்த இடத்துல மார்க்கெட்டில் வெளியில் வர்றதுக்காக ஒரு மூமெண்ட்டை கொடுத்துட்டு மார்க்கெட் இங்கேருந்து ஃப்ரெஷ்ஷாக அடித்து மேலே கொண்டு போயிட்டானுங்க. ஸோ எப்படிப்பட்ட ஒரு மூவ்ங்கிறது பார்த்துக்கோங்க, நீங்களே பார்த்துக்கோங்க, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ ஷார்ட் கவரிங் நடக்க போகுதுங்கிறது எப்படி தெரிய வருது, இந்த
ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டிலுடைய லோ பிரேக் பண்ணி அடிஷ்னலாக போய் ஹையை பிரேக் பண்ணும்போது இங்கே ஷார்ட் கவரிங் மேலே நடக்க போகுது அப்படிங்கிறது தான் முக்கியமான கீ பாயிண்ட், நோட் பண்ணிக்கோங்க. இப்போது அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இப்போ உங்களுக்கு நான் இந்த சார்ட்டை அப்படியே ஸ்லோ பண்ணுறேன். இப்போ உங்களுக்கு ஒரு லைனை போடுறேன், உங்களுக்கு இன்னொரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும். இங்கே பாருங்கள், நேற்று மார்க்கெட் இங்கேருந்து ஏன் திரும்பினதுன்னு சொல்லிட்டேன். இந்த கேண்டிலுடைய ஹை வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். லிக்விடிட்டி இங்கே இன்ஜெக்ட் ஆகிருக்கு. இன்றைக்கி மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆகிருக்கு தெரியுதா? இந்த லைனுக்கு மேலே, அதாவது இந்த ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டில் லைனுக்கு மேலே. அப்போது இதுவே ஒரு பெரிய லிக்விடிட்டி பாக்ஸ்னு வச்சுக்கோங்க. இந்த பாக்ஸுக்கு மேலே தான் மார்க்கெட்டே ஓப்பனே ஆகிருக்கு. அப்போ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்களா? இந்த பாக்ஸ் தியரியோடது நினைவுக்கு வரணும். ஆப்ரேட்டருடைய சப்போர்ட்டு புட்டு செல்லருக்கு பக்கம் இருக்குது. லிக்விடிட்டி இன்ஜெக்ட் ஆகி இங்கே வந்து என்ன நடந்திருக்கு அப்படின்னா, ஒரு ஆப்ரேட்டருடைய பியூர் மூவ் மேலே நடந்திருக்கு. இந்த பியூர் மூவ் நமக்கு அடிஷ்னல் கன்ஃபர்மேஷன். மார்க்கெட்டும் அதுக்கேற்ற மாதிரி அப்சைடில் மேலே ஓப்பன் பண்ணுறானுங்க. இதே டைமில் நீங்கள் பேங்க் நிஃப்டியோட சார்ட்டை எடுத்தீங்கன்னா இங்கே பாருங்கள், நமக்கு நேற்றே கன்ஃபர்மேஷன் என்னென்னா, அதாவது 15ஆம் தேதியே மார்க்கெட்டு மேலே தான் போக போகிறான் அப்படிங்கிறது இங்கே லிக்விடிட்டி ஃபைன் பண்ணி நேற்று அடுத்தடுத்து மேலே போனால். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நேற்றுனுடைய க்ளோஸை மார்க்கெட்டு கீழே வரவே இல்லை, அங்கேருந்து ஸ்ட்ராங்காக மேலே போய் அதுக்கப்புறம் அப்படியே மேலே போயிட்டான். உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். பேங்க் நிஃப்டியும் அடிஷ்னல் சப்போர்ட்டு. அதே மாதிரி இன்றைக்கி பேங்க் நிஃப்டியில் பார்த்தீங்க அப்படின்னா, நான் டைவர்ஜென்ஸ்ன்னு மார்க்கெட்டில் நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன். அந்த டைவர்ஜென்ஸ் டைமில் இன்னையோட பேங்க் நிஃப்டியும் எப்படி சப்போர்ட் பண்ணா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும். ஏன் அப்படின்னா, இன்னையோட கேண்டிலோடைய ஓப்பனுக்கு கீழே மார்க்கெட்டை அவன் விடவே இல்லை. அப்போது ஃபினான்ஷியல் இண்டெக்ஸ் எல்லாம் வந்து மார்க்கெட்டை மேலே அடித்து இழுத்துட்டு போக போகிறான் அப்படிங்கிறது தெரியுது. இதனுடைய கீ எல்லாமே நான் வந்து டெலகிராம்லேயே கொடுத்துருக்கேன். இங்கே பாருங்களேன், இப்போ நான் உங்களுக்கு டெலகிராம் சொன்னேன் அப்படின்னா புரியும். நேற்றுனுடைய பேக்கப் மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு விஷயத்த நான் ஷேர் பண்ணியிருப்பேன். இங்கே பாருங்கள், ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு, ஐசிஐசிஐ பேங்க்கெல்லாம் மேஜர் ஃபினான்ஷியல் இண்டெக்ஸில் இந்த 2 பேங்க்கினுடைய சப்போர்ட் வந்து பேங்க் நிஃப்டியில் மோர் ஓவர் 50% இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இவன் நாளைக்கு, அதாவது சாட்டர்டே வந்து ரிசல்ட் கொடுக்க போகிறான். நாளைக்கு மார்க்கெட் லீவு. இதனுடைய ரிசல்ட்டினுடைய இம்பேக்ட்டு பெரிய பெரிய ஆப்ரேட்டர்ஸ்க்கெலாம் முன்கூட்டியே தெரிஞ்சிருக்கும். ஹெச்டிஎஃப்சியோட ஆரிஜின்லாம் உங்களுக்கு என்னன்னு தெரியும். இதனுடைய ரெக்கார்டெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் மார்க்கெட்டில் ஆக்டிவாக இருக்கிறவங்களுக்கு. ஸோ அப்போது நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். இந்த பெரிய பெரிய பேங்கினுடைய இன்ஸ்டியூஷனோடைய மூவ் எல்லாமே முன்கூட்டியே ஆப்ரேட்டருக்கு தெரியும் போது ஆப்ரேட்டர் என்ன பண்ணுவான், மார்க்கெட்டை இந்த ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடியே மார்க்கெட்டை மேலே தூக்கி கொண்டு போய் வச்சுருவான். அங்கே ஒரு பாசிட்டிவான நியூஸை கொடுப்பான். ரீட்டைலர் எல்லாமே பாசிட்டிவான நியூஸ் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு அங்கே போய் பை பண்ணுவாங்க. அவன் என்ன பண்ணுவான், ஆல்ரெடி மார்க்கெட் அதுக்கு ரியாக்ட் பண்ணியிருக்கோம், மார்க்கெட் அங்கேருந்து அடித்து இழுத்துடுவான் கீழே. அப்போது இங்கே ஒரு சைக்காலஜி ப்ளே பண்ணும். அப்போது இந்த மாதிரி கீழே வரும்போது நமக்கு டவுன் சைட்லலாம் எங்கெங்கே வெர்ஜின் லெவல் கிடச்சிருக்கோ அந்த லெவலுக்கெல்லாம் மார்க்கெட் ரியாக்ட் பண்ணும். இவ்வளோ தான் சிம்பிளுங்க, வேறு ஒன்றுமே கிடையாது. அதுலேயுமே நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன் பாருங்கள், பி கேர்ஃபுல் டுடே பேங்க் நிஃப்டி அப்சைடு போகிறதுக்கு மெயின் ரீசன் அப்படிங்கிறத நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ மார்க்கெட்டை இன்ஸ்டியூஷனருக்கு தெரிஞ்சிருக்கு இங்கே ஏதோ ஒரு பாசிட்டிவான விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை அப்படின்னாலும் ஒரு நெகட்டிவான நியூஸே அவனுக்கு தெரிஞ்சிருந்தாலும் இந்த நெகட்டிவ் நியூஸ் வர்றதுக்கு முன்னாடியே நம்ம முடிஞ்ச வரைக்கும் மேலே கொண்டு போய் ப்ராஃபிட் புக் பண்ணலான்னு சொல்லி ஆப்ரேட்டர் கொண்டு போகிறான். ஸோ பாசிட்டிவோ நெகட்டிவோ அது நமக்கு தேவையில்லை. பாசிட்டிவான நியூஸோ நெகட்டிவான நியூஸோ அது தேவையில்லை. பட் ஆனால் இந்த 2 நியூஸில் கட்டாயம் நியூஸ் வந்து இன்ஸ்டியூஷனருக்கு, பெரிய பெரிய இன்ஸ்டியூஷனருக்கு, ஆப்ரேட்டருக்கு தெரிஞ்சிருக்கு. ஓகேங்களா? அப்போ அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி மார்க்கெட்டை மூவ் பண்ணிட்டானுங்க. ஸோ அதனால தான் நான் நேற்றே போட்டிருக்கேன், பேங்க் நிஃப்டி அப்சைடில் போகிறதுக்கான மெயின் ரீசன். இந்த சேனலில், இந்த டெலகிராம் சேனலில் நான் கொடுக்குற அப்டேட்டு ஒவ்வொன்றுமே ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால் ஈஸியாக நேற்று மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறம் கொடுத்தேன்னு சொல்லி எத்தனை பேர் இதை கடந்து போயிருப்பீங்கன்னு தெரியல. இதெல்லாம் ஹிண்ட்டுங்க, மெயினான ஹிண்ட்டுங்க. நான் அதையும் மெயினாக சொல்லியிருக்கேன், பேங்க் நிஃப்டி மேலே போகிறதுக்கு இதான் ரீசன் அப்படிங்கிறதே நான் கொடுத்துருக்கேன். ஸோ அதனால் இதெல்லாம் ரொம்ப முக்கியமானதை பாருங்கள். அதுக்கப்புறம் நேற்று போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டில் ஒரு எக்ஸாம்பிள் ஒரு மிட்டாயை பற்றி சொல்லியிருப்பேன். இந்த மிட்டாய்க்கு பின்னாடி இருக்க சயின்ஸை பற்றி நம்ம பேசியிருப்போம். ஸோ இந்த சயின்ஸு, இந்த மிட்டாயை நான் சொல்கிறேன் அன்ஃபுல்லைன்னு சொல்லியிருப்பேன். எத்தனை பேர் நோட் பண்ணிக்கிட்டீங்கன்னு தெரில, நோட் பண்ணிக்கோங்க. ஏதோ இந்த குரூப்பை, இந்த போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்லாம் பார்க்காதவங்க நினச்சிருக்கலாம், என்னடா இது சம்மந்தமே இல்லாமல் இந்த போஸ்ட்டெல்லாம் வந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி கூட திங்க் பண்ணலாம். ஆனால் போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டை உண்மையாலுமே உள்வாங்கினவங்களுக்கு தான் தெரியும் இதனுடைய ஒர்த்து என்னன்னு.
இப்போவுமே இங்கே பாருங்கள் 276 பேர் பார்த்துருக்குறாங்க இந்த பிக்சரை. பட் ஆனால் இதனுடைய ரியாக்ஷன் எத்தனை பேர்த்துக்கிட்ட இருந்து வந்திருக்குன்னு பாருங்கள். ஒரு 30-31 பேர்த்துக்கிட்ட இருந்து மட்டும்தான் வந்திருக்கு. அப்போ அவங்க மட்டும்தான் பார்க்குறாங்களா, அவங்க மட்டும்தான் அவங்களுடைய கிராட்டிடியூடை காட்டுறாங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. பட் ஆனால் இந்த கிராட்டிடியூட் ரொம்ப 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 முக்கியம். இந்த தம்ஸ் அப்பும் சரி, மற்ற என்ன சிம்பிளாக இருக்கட்டும், அந்த ஒரு வீடியோ நம்ம கொடுக்குறோம், ஒரு போஸ்ட் கொடுக்குறோம் அப்படின்னா அந்த வீடியோவுக்கும் அந்த போஸ்ட்டுக்கும் நீங்கள் கொடுக்குற அந்த தம்ஸ் அப்பும் சரி, அந்த ரியாக்ஷனும் தான் என்னையை வந்து அடுத்தடுத்த ஒரு விஷயத்தை வந்து மூவ் பண்ணுறதுக்கு கட்டாயம் தூண்டும். இல்லை அப்படின்னா எனக்குமே ஒரு என்னடா நம்ம தேவையில்லாத ஒரு எஃபர்ட் போட்டுட்ருக்க மாதிரி தானே இருக்கும். இப்போது இங்கே பாருங்கள் 277 பேர் பார்த்துருக்குறாங்க. ஆனால் ரியாக்ஷன் எத்தனை பேர்த்துக்கிட்ட இருந்து வந்திருக்குன்னு பாருங்களேன். ஸோ அப்போ இவங்க மட்டும்தான் உண்மையாலுமே மார்க்கெட்டை கற்றுக்குறாங்களா? அப்போ இவங்க மட்டும்தான் ஃபீல் பண்ணுறாங்களா, உணர்றாங்களா? அப்போ மீதி இருக்கிறவங்களாம் கடமைக்கு தான் இருக்கிறாங்களா இந்த சேனலில் அப்படிங்கிற ஒரு கொஷின் இருக்குல்ல. அதனால தான் நான் சொல்கிறது, இந்த சேனலில் 530 பேர் இருந்துட்டாலும் இதில் ஆக்டிவாக இருக்கிறது ஒரு 30லேருந்து 40 பேர் தான் ஆக்டிவாக இருக்காங்க நான் சொல்கிறது. மற்றவங்க பார்க்குறாங்க, அப்சர்வ் பண்ணுறாங்களாம் தேவையில்லை. பட் ஆனால் அவங்களுடைய ரியாக்ஷன் வச்சு தான் அவங்க எந்தளவுக்கு உள்வாங்கிக்கிறாங்கங்கிறது நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதை தான் இந்த இதில் சொல்ல வந்தது. இப்போ நம்ம சார்ட்டுக்கு போயிடுவோம். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? பேங்க் நிஃப்டியும் மார்க்கெட் நான் டைவர்ஜென்ஸ்னு போட்டுக்கிட்டே இருக்கேன். மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போதும் டைவர்ஜென்ஸில் தான் ஓப்பன் ஆகுது இன்றைக்கும். இங்கே பாருங்களேன், இந்த விஷயத்தெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்க, 9:21க்கு மார்க்கெட் ட்ரேடட் அட் பிக் டைவர்ஜென்ஸ் கொடுத்துருக்குறானா? டைவர்ஜென்ஸ்னால் என்னன்னு தெரியல அப்படின்னா நேற்றுடைய போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டை பாருங்கள், உங்களுக்கு கிளியராக தெரியும். பேங்க் நிஃப்டி பாசிட்டிவாகவும் நிஃப்டி நெகட்டிவாகவும் இருக்கான். இவன் ஃபினான்ஷியல் இண்டெக்ஸு ரியலாக இண்டெக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கான். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பேங்க் நிஃப்டி எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கான் அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ நான் சார்ட்டுக்கே வந்துடுறேன். ஸோ பேங்க் நிஃப்டியும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டைமில் இந்த ஓப்பனை தாண்டி கீழே க்ளோஸ் வைக்கல. இதெல்லாம் அடிஷ்னல் கன்ஃபர்மேஷன், இப்படிலாம் பார்க்கணுங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். ஸோ இன்றைக்கி நிஃப்டியோட மூவுக்கு நம்ம வந்துடும். இப்போ உங்களுக்கு ஷார்ட் கவரிங்னா என்னென்னு தெரிஞ்சிருச்சு, இந்த லெவல் எப்படி எடுத்துகிட்டு வந்தோன்னு தெரிஞ்சிருச்சு, எப்படி கால்குலேட் பண்ணணும்னு தெரிஞ்சிருச்சு, இந்த கேப் தியரியோட எஃபெக்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. கேப் தியரி பற்றி பார்க்கலன்னா அந்த வீடியோவில் போயிட்டு நான் உங்கள் பின் பண்ணுறேன், அந்த வீடியோ ரிமைண்டர் போடுறேன், அதை பற்றி போய் பாருங்கள். அதுக்கப்புறம் இந்த 23,350 தெரிஞ்சிருச்சு. ஓகே, இப்போது ஷார்ட் கவரிங் எல்லாமே தெரிஞ்சிச்சு. மார்க்கெட் அப் சைடு தான் போகுது, கீழே போக போல். நான் நேற்றே முக்கியமான ஒரு விஷயமும் சொல்லியிருந்தேன், இந்த பாக்ஸை எந்த சைடு உடைக்குதோ அந்த சைடு மார்க்கெட் ஃபர்தராக மூவ் ஆகும். கீழே லிக்விடிட்டி இன்ஜெக்ஷன் ஆனால் கீழே போகும். சிம்பிள், அவ்வளோதான். மற்றபடி வேறு எதுவுமே இதில் சொல்கிறதுக்கு இல்லை. இப்போ இன்றைக்கி டேட்டடுக்குள்ளே வந்துடுவோம். இப்போ இந்த லைனை நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ஆப்ரேட்டருடைய மூவ்னு நான் சொல்லுவேன். ஸோ ஆப்ரேட்டருடைய மூவை பாருங்கள். இந்த கேண்டில் இருக்குல்ல, அதாவது இந்த இடத்துல 1.50 கேண்டில்லேருந்து 2.40. ஏன் இதை நான் ஆப்ரேட்டர் மூவ்னு சொல்கிறேன்னா, நேற்று இது வழியாக தான் நமக்கு வந்து லிக்விடிட்டியை இன்ஜெக்ட் ஆச்சு. இந்த டைமில் இது வழியாக தான் நமக்கு லிக்விடிட்டி இன்ஜெக்ட் ஆச்சு. அப்போது இந்த கேண்டிலுடைய இந்த டைமில் இருந்து லோ டு ஹை வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். லோ டு ஹை பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 133 134 பாயிண்ட். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்களா? அதே தான் இன்றைக்கி கேண்டிலுடைய லோவிலேருந்து இங்கே பாருங்கள், இன்றைக்கி இந்த ஸ்விங் ஹையனுடைய 100% லெவல் அதே 134 பாயிண்ட் தான். அப்போது நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டேன், இங்கே இருக்கிற ஆப்ரேட்டருடைய லிக்விடிட்டி தான் இங்கே இன்ஜெக்ட் ஆகிருக்கு. ஸோ அதனால தான் மார்க்கெட்டு இந்த ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டிலுடைய உடைக்க போகுது. அப்போது மார்க்கெட்டில் ஒரு பெரிய ஷார்ட் கவரிங் நடக்க போகுது அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சு. சிம்பிள். ஸோ என்னை கண்டினியூவாக ஃபாலோ பண்ணிக்கணும். என்னடா இந்த வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. இந்த சேனலை ஃபுல்லாக டெப்த்தாக பார்த்தவங்களுக்கு தான் தெரிஞ்சிருக்கும். நான் ஒரு லெவல் கொடுக்குறேன் அப்படின்னா மார்க்கெட்டு அந்த லெவல்ஸ் ஒன்ஸ் ரியாக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போனாலும் திரும்ப ஒன்ஸ் ரியாக்ட் பண்ணும், ரீடெஸ்ட் பண்ணும். அப்படி ரீடெஸ்ட் பண்ணும்போது இந்த லெவல் வந்து இன்வேலிட் ஆகுது. இதுதான் இந்த லெவல் இன்வேலிட். சிலருக்கு வந்து இந்த லெவல்லாம் இருக்கும் கொடுத்துருவேன். இந்த லெவலை எத்தனை நாளைக்கு நோட் பண்ணி வச்சுக்கிட்டே வரணும் எங்களுடைய சார்ட்டில் அப்படிங்கிற டவுட் இருக்கும். ஒரு லெவல் நான் கொடுக்குறேன், மார்க்கெட் ரியாக்ட் ஆகி போகுது, திரும்ப அந்த லெவலை வந்து ரீடெஸ்ட் பண்ணி அந்த இடத்துல ட்ரேட் நடந்துருச்சு அப்படின்னா இந்த லெவல் வந்து இன்வேலிட். அதுக்கப்புறம் இந்த லெவலை நம்ம எடுத்துகிட்டு வரணுங்கிற அவசியமே கிடையாது. நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இப்போது உங்களுக்கு புரிஞ்சிருச்சு மார்க்கெட்டுடைய ஆப்ரேட்டரோட மூவ். இங்கேருந்து இங்கே என்ன பாயிண்ட்ஸ் நடந்ததோ அதே பாயிண்ட்ஸ் தான் இங்கேக்கும் நடந்தது. சிம்பிள். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்களா? ஸோ அதுக்கப்புறம் இந்த வெலாசிட்டி இருக்குது பாருங்கள், மார்க்கெட்டுடைய வெலாசிட்டி இங்கே பாருங்கள்.
இந்த டைம்லேருந்து இந்த ஸ்விங் லோ இருக்குல்ல 107 பாயிண்ட்டு, அதனுடைய வெலாசிட்டி தான் மார்க்கெட்டை அப்படியே சைடு வைஸாக இழுத்துட்டு வந்து 100 பாயிண்ட் இழுத்துட்டு வந்து மார்க்கெட்டை மேலே கொண்டு போகிறானுங்க. சிம்பிள். இப்போது அடுத்து இன்னொரு கன்ஃபர்மேஷன் மார்க்கெட் மேலே போகிறதுக்கு இங்கே பாருங்கள், நம்மளுடைய ஃபிப்பு டூல், அந்த டூலில் நான் செட்டிங்ஸ் மாற்றி வச்சுருக்கேன். ஸோ அந்த செட்டிங்ஸ் எல்லாம் பார்த்து நீங்களும் மாற்றிக்கோங்க. ஸோ 23,350 நமக்கு லெவல் கிடச்சிருச்சு. நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. மேலே 23,460 வெலாசிட்டி லெவலு. மார்க்கெட்டு இந்த 50% கீழே ஓப்பன் ஆகும்போது இங்கே ஒரு செல்லிங் ப்ரெஷர். எதுக்காக இந்த லெவலுக்கு மார்க்கெட் வரணும். சிம்பிள், அவ்வளோதான். அடுத்து இந்த 50% மார்க்கெட் எப்போ ஃபினிஷ் கொடுத்து மேலே போகுதோ அப்போது இந்த இடத்துல 75% ப்ராஃபிட் புக்கிங் நடந்திருக்கு. எக்ஸாக்டாக உங்களுக்கு தெரியும், இந்த சேனலில் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 75% ஆப்ரேட்டர் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணுவானுங்க, 50%லையும் ஆப்ரேட்டர் ப்ராஃபிட் புக் பண்ணுவானுங்க, 25%லையும் ஆப்ரேட்டர் ப்ராஃபிட் புக் பண்ணுவாங்க. ஆனால் ஆல்மோஸ்ட் 75%ல தான் மோஸ்ட் ஆஃப் த டைம் ப்ராஃபிட் புக் பண்ணுவாங்க. அப்போது இன்றைக்கி நமக்கு லெவல் கீழே டவுன் சைடில் இந்த லெவலு, அப் சைடில் 23,460, அந்த லெவலுக்கு இந்த லெவலுக்கு தான் அந்த டூலை யூஸ் பண்ணியிருக்கேன். எக்ஸாக்டாக 75%ல் ப்ராஃபிட் புக்கிங் நடந்திருக்கு. மார்க்கெட் அங்கேருந்து திரும்ப ரீடெஸ்ட் ஆகி நம்மளோட லெவலை ரீடெஸ்ட் பண்ணிருச்சு. கீழே ரிஜெக்ஷன் கொடுத்து நம்மளுடைய லெவல் ரிஜெக்ஷன் கொடுத்துருச்சு. அதுக்கப்புறம் இந்த லெவலை தாண்டி மார்க்கெட் வந்து என்ன நடந்தது, லிக்விடிட்டி இன்ஜெக்ட் பண்ணவே இல்லை டவுன் சைடில். உங்களுக்கு புரியுதா? இந்த 23,350 தாண்டி அடுத்து லிக்விடிட்டி ஒரு கேண்டில் கூட ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆகலை. அப்படி ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆகிறதுனால தான் ஃப்ரெஷ் லிக்விடிட்டி இன்ஜெக்ட் ஆகுது. இங்கே ஃப்ரெஷ் லிக்விடிட்டி இன்ஜெக்ட் ஆனதும் மார்க்கெட்டில் ஒரு ஹை நல்ல மூமெண்ட் போயிட்டு மார்க்கெட் அகைன் வந்துட்டு அடித்து தூள் கிளப்பிட்டான் மேலே. அதுக்கப்புறம் இந்த 23,460 இந்த கேண்டிலே டெஸ்ட்டு, அதாவது இப்போ இப்படி தொட்டுட்டு இப்படி கீழே வராமல் கூட ஃபுல் லிக்விடிட்டியோட ஸ்ட்ரென்த்தோடு உடைக்கும் போது மார்க்கெட்டில் நல்ல பையிங் பவர் இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கிறோம். சிம்பிள், அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. இப்போது அண்டர்ஸ்டாண்ட், சிலருக்கு வந்து தோணியிருக்கலாம், திடீர்னு எப்படிங்க இந்த 23,560 லெவல் வந்தது அப்படின்னு சிலருக்கு கன்ஃபியூஸ் ஆகிருக்கும். திடீர்னு ஒவ்வொரு லெவலாக வருது. இப்போ எக்ஸ்பெக்டட் டார்கெட் நான் கொடுத்துருக்கேன். எக்ஸ்பெக்டட் டார்கெட் 23,560 நான் கொடுத்துட்டேன். எப்போ கொடுக்குறேன் அப்படின்னா மார்க்கெட்டு இங்கே மேலே போனதுக்கப்புறம் இங்கே ஃபால் ஆகலான்னு கொடுக்குறேன். இந்த 23,560க்கு ஃபால் ஆகலான்னு கொடுக்குறேன். இது எக்ஸ்பெக்டட் டார்கெட், நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்பெக்டட் டார்கெட் மீன்ஸ் கம்மிங் ஃபியூச்சருக்கு அது எக்ஸ்பெக்டட் டார்கெட். 100% இந்த லெவலுக்கு மார்க்கெட் ரியாக்ட் பண்ணியே தீரும். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போது இந்த லெவலை நான் எப்படி எடுத்துகிட்டு வரேன், இப்போ அதுலேயும் சிலருக்கு வந்து கன்ஃபியூஷன் வந்திருக்கலாம். ஸோ அதையும் நான் சொல்லிடுறேன். இங்கே பாருங்களேன், ஒன்றும் இல்லை, 23,460, 23,560, இது 23,360 கூட வச்சுக்கோங்க. அவ்வளோதான், சிம்பிள். இந்த ரேஞ்சு தான், வெலாசிட்டி தான், வேறு ஒன்றுமே கிடையாது. உங்களுக்கு புரிஞ்சதா? இப்போ நான் ஸ்கேலை யூஸ் பண்ணுறேன், உங்களுக்கு தெரியும். இங்கே பாருங்க, இந்த 23,350லேருந்து இந்த 23,460 உங்களுக்கு தெரியுதுல்ல. ஸோ இதே வெலாசிட்டி தான் இங்கே அப்படியே எடுத்துகிட்டு போகிறது, அந்த 100 பாயிண்ட். சிம்பிள், வேறு ஒன்றுமே கிடையாது. இதுக்கு பின்னாடி வேறு கம்பன் சூத்திரம்லாம் ஒன்றும் கிடையாது. இவ்வளோ தான். நீங்கள் இந்த மாதிரி சிம்பிளாக என்னங்க நீங்கள் இப்போ இப்படி ஸ்கேலை வச்சு போட்டால் இதுக்கெல்லாம் மார்க்கெட் ரியாக்ட் பண்ணுவாங்க, எப்படிங்க அதை நான் நம்புறது, இந்த லெவலில் நான் எப்படிங்க கான்ஃபிடென்ட்டை கூட்டுறது அப்படின்னா, நீங்கள் இதுக்கு முன்னாடி இருக்க வீடியோ எல்லாமே போய் பாருங்கள். இப்படி தான் நான் லெவலில் எடுத்துகிட்டு வரேன், இப்படி தான் மார்க்கெட்டு ரன் ஆகிட்டு இருக்கு, இதை தான் நான் வந்து ப்ரூவும் பண்ணுறேன். ஸோ சிம்பிளாக யோசிங்க. நீங்கள் என்ன சொல்கிறது, இண்டிகேட்டரு அது எஸ்எம்எஸ் ஏன்னா எஸ்எம்சி அது இதுன்னெலாம் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கவே வேண்டாம். இதுதான் நடக்குது. அதனால தான் மார்க்கெட்டில் இந்த ஃபுல் பையிங் பவர், இந்த கேண்டிலை பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ரெட் கலரில் கேண்டிலே ஃபார்ம் ஆகுது. ஒவ்வொரு இடத்துலையுமே வந்து ஒரு பாக்ஸ் தியரி இருக்குங்க. இந்த ஒவ்வொரு இடத்துல இந்த ஒவ்வொரு கன்சால்டேஷன்லையும் ப்ரீவியஸாக நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா அங்கே ஒரு பாக்ஸ் இருக்குது. ஸோ அது எல்லாமே நீங்கள் பழைய டேட்டாவில் உங்களுடைய சார்ட் அனாலிசிஸில் நீங்கள் கொண்டு போனீங்க அப்படின்னா 100% உங்களுக்கு அது ஃபைண்ட் அவுட் ஆகும். சிம்பிள், அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. அதே மாதிரி தான் இப்போ இந்த 23,960 அதே தான். இப்போ இந்த லெவலில் நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரிஞ்சிருக்கும், 60 வரும். ஸோ இது சம்மந்தமாகவே உங்களுக்கு இது ஏதோ வெலாசிட்டியை தான் கால்குலேட் பண்ணி போட்டிருக்கிறாரு அப்படிங்கிறது தெரியும். ஏன்னா இந்த மாதிரி ஷார்ட் கவரிங் நடக்கும்போது
மார்க்கெட்டில் வந்து 1:2 ரேஷியோ 1:3 ரேஷியோலலாம் மார்க்கெட் மூவ் ஆக ஆரம்பிக்கும். அப்போ இந்த மாதிரி ரேஷியோலலாம் மார்க்கெட் மூவ் ஆக ஆரம்பிக்கும் போது நம்மளுடைய வெலாசிட்டியை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம், அவ்வளோதான், சிம்பிள். அப்போது இந்த 23,960 வரைக்கும் மார்க்கெட் வந்து போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. இந்த 23,960 என்னது? வெலாசிட்டி. அப்போது அந்த லெவலுக்கும் நம்ம 23,560க்கும் நான் வந்து என்ன சொல்கிறேன், ரீசனிங் எடுத்துக்கிறேன். ஸோ மார்க்கெட் இந்த லெவலெலாம் தாண்டி மேலே போயிட்டதுனால இந்த 2 லெவலை மட்டும் நான் வச்சு ரீசனிங் எடுத்துக்கிறேன். ஸோ அதுக்கு அடுத்து கீழே இருக்கிற லெவலை நான் வந்து எடுக்கலை. அதனால் இப்போ அந்த லெவலுக்கும் இந்த லெவலுக்கும் தான் நீங்கள் சார்ட் வச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், எக்ஸாக்டாக 75%ல் ப்ராஃபிட் புக்கிங் நடந்திருக்கு. புரிஞ்சிடுச்சுங்களா உங்களுக்கு? அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஸோ இதுதான் சிம்பிள், வேறு ஒன்றுமே கிடையாது. 75%ல் எக்ஸாக்டாக ப்ராஃபிட் புக்கிங், இந்த ஷார்ட் கவரிங்கோட ப்ராஃபிட் புக்கிங். அப்போது இன்றைக்கி டேட்டடில் 23,869 லெவல், 870 லெவல் வச்சுக்கோங்க, 860 கூட வச்சுக்கோங்க. இதுதான் இன்றைக்கி மார்க்கெட்டை போய் டச் பண்ணணும், இந்த லெவலை போய் எப்படியாவது ரீச் பண்ணணுங்கிறது தான் இன்றைக்கி மார்க்கெட்டினுடைய ஃபுல் இன்டென்ஷன், இந்த நிஃப்டியோட இன்டென்ஷன். இதனுடைய நாலேஜை தான், இந்த மாதிரி நான் கால்குலேட் பண்ணுற நாலேஜை தான் ஒருத்தர் எடுத்துகிட்டு வந்திருக்காருங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியங்க. இருந்தாலும் இங்கே பாருங்கள், அதனால தான் அவருடைய நேமோட நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். இங்கே பாருங்கள், அவர் அந்த ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காருங்களா, அவர் மெசேஜ் பண்ண டைமை பாருங்கள், 12:31க்கு மெயில் பண்ணியிருக்காரு எனக்கு, டு மீ. ராஜதந்திரின்னு நம்ம பேசணும்ல, நிஃப்டி தான் இன்றைக்கி ராஜதந்திரி. நான் ஏன் ராஜதந்திரின்னு சொன்னதுக்கான ரீசன் உங்களுக்கு புரியுதா? நிஃப்டி தான் ராஜதந்திரி இன்றைக்கி. ராஜதந்திரி வில் ரீச் சூனர் 23,869. அவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு, 25th மார்ச் ஹை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ நீங்கள் அந்த டேட்டாலாம் எடுத்து பாருங்கள். அதுக்கு நான் கொடுத்துருக்கேன் பாருங்கள் ஒரு ஸ்மைலியோட. எஸ், இந்த ஸ்மைலி தான் அதுக்கான அர்த்தம். ஏன்னா அவர் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டாரு, எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷம். ஸோ அதனால தான் எஸ். அதனால் நான் நேற்று சொன்ன மாதிரி ஒருத்தர் வந்து நம்ம சொல்கிற நாலேஜை இன்புட்டாக எடுத்துகிட்டு வந்து ஒருத்தர் ஒரு லெவலை ஃபைண்ட் அவுட் பண்ணுறாரு அப்படின்னா அதை வந்து நான் சந்தோஷம் தான் பண்ணுவேன், என்கரேஜ் தான் பண்ணுவேனே தவிர இப்போ இந்த நேரத்தில் இந்த லெவல் நான் வரலேன்னு சொல்லி நான் சாதிச்சு என்ன பண்ண போகிறேன்? ஸோ அப்படி நான் ஒரு கரெக்டான ஆன்சர் சொல்லியிருந்தோம், நான் இல்லைன்னு சொல்லி இந்த இடத்துல நான் மறுத்திருந்தேன் அப்படின்னா அதுக்கு பேருமே அறிவு திருட்டு தான். ஸோ அதனால தான் சொல்கிறது, இந்த மாதிரி செயலில் நான் ஈடுபட மாட்டேன். ஸோ நீங்களும் மார்க்கெட்டை அனலைசிஸ் பண்ணுங்கள், நீங்களும் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். இவருனால முடியுது அப்படின்னா உங்களாலையும் முடியும். நான் இவரை குறை சொல்லலை, குறைச்சி எடை போடலை. பட் ஆனால் இவருனால முடியும் போது ஏன் உங்களால் முடியாது? ஸோ மார்க்கெட்டில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அவர் நான் கொடுக்குற ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொரு மெசேஜையும் அவ்வளோ ரீட் பண்ணுறாரு. ப்ரீவியஸ் டேட்டா நான் அவர்கிட்ட கால் பண்ணியுமே நான் பேசினேன் இன்றைக்கி. ஸோ அவருமே இந்த ஆடியோவை கேட்டுட்டு இருப்பார், இந்த வீடியோ பார்த்துட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு வந்து நான் இந்த வீடியோவில் கங்க்ராட்ஸ் பண்ணிக்கிறேன்னா ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நான் கொடுக்குற டேட்டாவை நீங்கள் இவ்வளோ இன்புட்டாக எடுத்து உங்களுடைய நாலேஜையும் நீங்கள் கெயின் பண்ணிக்கிட்டீங்கிறதுல எனக்கு ரொம்ப அகப்பெரும் சந்தோஷம். ஸோ அதனால தான் இந்த வீடியோ இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து நான் ஷேர் பண்ணேன். ஓகே, இப்போது அவர்னாலே ஃபைண்ட் அவுட் பண்ண முடியுதுங்கும் போது ஏன் முடியாது உங்களால்? ஸோ அதனால தான் நான் சொல்கிறது, மார்க்கெட்டை லேர்ன் பண்ணிக்கோங்க. டைமிங்லாம் பாருங்கள், ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்போ அவருக்குமே 12:31க்கே வந்து இந்த லெவல் வரைக்கும் போகலாம் அப்படின்னு சொல்லி அவர் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டார். நான் வித்தின் 8 மினிட்ஸில் நான் அவருக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன். எஸ், அவ்வளோதான், சிம்பிள். அவர் நான் கொடுக்குற மெசேஜை எவ்வளோ இன்புட்டாக எடுக்கிறாருன்னு மட்டும் பாருங்களேன். அதுக்கப்புறம் 12:45க்கு பாருங்கள் அவர் கொடுத்துட்டாரு. 12:45க்கு ஒரு மெசேஜ் போட்டிருக்காரு, சார் ஃபஸ்ட்டு ராஜதந்திரி வில் ரீச் 23,730, தென் வில் கோ 23,869. சூனர் ஸோ யுவர் நாலேஜ் கிவ்ஸ் மோர் இன்ட்ரெஸ்ட் அண்ட் கியூரியாசிட்டி அப்படிங்கிறார். ஸோ இந்த விட்டுருங்க, அவருடைய புரியுது, அவர் எந்த அளவுக்கு என்னுடைய நாலேஜ் எடுத்துகிட்டு வந்திருக்காருன்னு தெரியுதுங்களா? யுவர் நாலேஜ் கிவ்ஸ் மோர் இன்ட்ரெஸ்ட் அண்ட் கியூரியாசிட்டி. அவருடைய ஏஜ் என்ன தெரியுமா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எந்த இடத்துல ஏஜ் மென்ஷன் ஆகிருக்குன்னு எனக்கு தெரியல. பட் ஆனால் இங்கே அவரே சொல்லியிருப்பார் பாருங்களேன், டுடே மை லேர்னிங் அட் 52 years. அவர் நேம் வந்து பார்த்தசாரதி, அவருடைய அக்கௌண்ட்டு தான் இது. அவருடைய கமெண்ட்ஸ் எல்லாமே இந்த யூடியூப்லேயே இருக்குது. நான் இவரை ஒருத்தரை மட்டும் சொல்லலைங்க, நிறைய பேர் சார்ட் ஹிஸ்ட்ரி அனுப்புகிறீங்க, சார்ட் அனலிசிஸ் பண்ணுறீங்க, எல்லாருமே நல்ல முயற்சி பண்ணுறீங்க. பட் ஆனால் இன்றைக்கி டேட்டரில் நான் வியப்படைஞ்சது, என்னுடைய நாலேஜ் அப்படியே எடுத்து 23,869 போகும்னு நான் திங்க் பண்ணேன். அதே லெவலில் ஈஸியாக ஒரு ஃபைண்ட் அவுட் பண்ணி அவரும் எனக்கு கொடுத்தது எனக்கு வியப்படைஞ்சது, அதனால் கொடுத்தேன். அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு இன்ஃபர்மேட்டிவ், நான் ஒருத்தரை
உங்களுக்கு தெரியும், ரைட்டர் தெரியும் ஜெயகாந்தன், ஜெயமோகன். அவரை வந்து நான் வந்து அவருடைய என்ன சொல்கிறது, அவருடைய தீவிர ரசிகன் நான். ஸோ அவருடைய வழி கோட்பாடு தான் நான் இந்த இதில் வந்து கொடுக்குற ஒவ்வொரு அப்டேட்டுமே. ஸோ அதனுடைய இம்பேக்டாக தான் இன்றைக்கி மார்னிங் நான் ஒரு இது கொடுத்துருப்பேன். அவரோட இதெல்லாம் நீங்கள் பார்க்கல அப்படின்னா அடுத்தடுத்த நாட்கள் லீவு நாட்களாக இருந்தால் பாருங்கள். லட்சிய கனவை எப்படி தெரிந்து கொள்வது, இதை கொடுத்ததுக்கப்புறம் கீழே ஒரு மெசேஜ் கொடுக்குறேன். அந்த மெசேஜை பாருங்களேன். நான் ஒரு விஷயத்தை கொடுத்துட்டு நானே அந்த விஷயத்த மிக மிக முக்கியமான பதிவு, யாரும் காண தவற விட வேண்டாம். உங்களுக்கு நானும் கூற இயல்வதை இந்த காணொலி வாயிலாக நீங்கள் அறியலாம். நான் ஏன் இவ்வளோ மெனக்கெட்டு நான் இதை சொல்லணும் உங்களுக்கு? நான் கொடுத்த டைமிங்கை பாருங்களேன், 7:29க்கு. ஸோ நான் என்ன உங்களுக்கு சொல்ல வரனோ அதை வந்து இவருடைய நாலேஜ், அதாவதுங்க இந்த வேர்ல்டுலேயே மிக முக்கியமான ரைட்டரில் இவர் ஒருத்தருங்க. நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தெரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, ஜெயமோகன் யார் அப்படின்னா, நம்ம ரீசெண்டாக நம்ம படம் வந்ததில்ல, அது என்ன படம் டக்குன்னு சரி விட்டுருங்க, அது ஞாபகத்துக்குள்ள சிங்க் ஆகலை. நம்ம மார்க்கெட் மைண்டரில் இருக்கனால அது எனக்கு சிங்க் ஆகலை, அதை விட்டுருங்க. ஸோ முக்கியமான ரைட்டர் ஜெயமோகன்னா யாருன்றதை நீங்கள் கூகுள் பண்ணி பாருங்கள். அவர் இந்த வீடியோவை பார்த்துட்டு அவருடைய இன்புட்டை பாருங்களேன். நீங்கள் அவருடைய ஷேரிங் அதையும் ஸ்க்ரீன்ஷாட் போட்டிருக்கேன். என்னென்ன டைமில் என்னென்ன அவர் சொல்லியிருக்காரு பாருங்கள். 3:35 நிமிஷத்தில் கோல் என்ன, மோட்டிவேஷன், இம்பார்ட்டன்ஸ், ஓன் லிமிடேஷன், ஃபைண்டிங், ஹிட்டிங். அப்போ இந்த அளவுக்கு ஒரு மனுஷன் ஒரு டேட்டாவை எடுத்து பார்க்குறாரு அப்படின்னா அதனால தான் அவரால் மார்க்கெட்டை ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ண முடியுது. அவருடைய ஏஜை பாருங்கள். அதனால் தயவு செஞ்சு சொல்கிறேன், இங்கே ஏஜ் வித்தியாசமே கிடையாது. மார்க்கெட்டை உங்களாலேயும் முடியும், என்னாலேயும் முடியும், இன்னொருத்தர்னாலேயும் முடியும், புதுசாக வரவர்னாலேயும் முடியும். அதனால் மார்க்கெட் வந்து சிம்பிள் திங்காக தான் மூவ் ஆகுது. அதனால் ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ண வேண்டாம். இந்த மாதிரி ஒரு முயற்சி வேணும்னு தான் நான் சொல்ல வரேன். வாழ்க்கையில் நம்மளோட நிம்மதியான ஒரு தற்சார்பு வாழ்க்கை வாழ்கிறதுக்கு நமக்கு பணம் வந்து ஒரு பெரிய தேவை. அந்த பணத்தை நம்ம இந்த பங்குச்சந்தை வழியாக எளிமையாக பண்ணலாம். இன்றைக்கியோட ப்ராஃபிட் இங்கே பாருங்கள், உங்களுக்கு நான் அதோட ஸ்க்ரீன்ஷாட்டாக அமைச்சிருக்கேன். 3:30 வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கெட்டு ஓப்பன் ஆனதுமே இந்த என்ட்ரியோட டைமிங்கை பாருங்கள். நான் ஆக்சுவலாக இதை எதுக்கு உங்களுக்கு நான் கொடுக்குறேன் அப்படின்னா, இந்த டைமிங் ரொம்ப முக்கியம். 9:22க்கே நான் வந்து 23,300 கால் ஆப்ஷனில் போயிருக்கேன். குவான்டிட்டிலாம் பாருங்கள். நீங்கள் குவான்டிட்டியை பார்த்து இப்போ நடந்த என்ன சொல்கிறது ப்ரைஸ் எல்லாம் பார்த்து மைண்ட் கால்குலேஷன் போட்டு இது பண்ணிக்க வேண்டாம், அந்த இதில் டெம்ப் ஆகிக்க வேண்டாம். இந்த டைமிங் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். கரெக்டாக 9:22க்கு நான் வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன் பாருங்கள், 1800 குவான்டிட்டி. ஸோ அடுத்து 1800 குவான்டிட்டி. அதுக்கடுத்து பாருங்கள் 9:29, ஒரு 7 நிமிஷம். அதுக்கப்புறம் மார்க்கெட் ஒரு கீழே ஒரு ப்ராஃபிட் புக்கிங் நடந்தது. அந்த ப்ராஃபிட் புக்கிங்கில் 41 ரூபா, அதாவது ஃபஸ்ட்டு 50 ரூபாய்க்கு சில்லறைக்கு வாங்கி அதுக்கப்புறம் 41 ரூபாய்க்கு குவான்டிட்டியை ஆட் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நார்மலாகவே கால்குலேட் பண்ணியிருப்பீங்க, இன்றைக்கி எவ்வளோ ப்ராஃபிட்னு தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. 9:41க்கு திரும்ப மார்க்கெட் மேலே போனாலும் இந்த இடத்துல பையிங்கில் தான் இருக்கேன் நான். நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள், செல்லிங் பண்ணவே இல்லை, பையிங்கில் தான் இருக்கேன். அப்போது இன்னையோட அதோட ப்ரைஸ் மூவ்மெண்ட் பார்த்திங்க அப்படின்னா 500+ போச்சு இன்றைக்கி ப்ராஃபிட். குவான்டிட்டி எவ்வளோ குவான்டிட்டி கையில் இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. இதெல்லாம் வந்து உங்களை நான் டெம்ப் பண்ணுறதுக்காக போடலை, ஆனால் இதில் இவ்வளோ பெரிய பொட்டென்ஷியல் இருக்குது. 5,400 குவான்டிட்டி. 5,400 குவான்டிட்டினா நீங்கள் யோசிச்சு பாருங்கள், 500+ல் போச்சு மார்க்கெட். அதுவும் எக்ஸாக்டாக 23,869 மார்க்கெட் போகுங்கிறது தெரியும். அப்போ பார்த்துக்கோங்க இதனுடைய பொட்டென்ஷியல் என்னன்றது நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ என்னோடய எக்ஸைட்மெண்ட்டும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது இன்றைக்கி மட்டும் நடக்கலை, இது மாதிரி ஒவ்வொரு நாளுமே நடந்துக்கிட்டு தான் இருக்குது. மார்க்கெட்டில் அவ்வளோ பெரிய பொட்டென்ஷியல் இருக்குது. ஸோ 3:30 வரைக்கும் தான் இதை நான் கொடுத்துருப்பேன்னு சொல்லியிருப்பேன். ஸோ இந்த டைம் வரைக்கும் யார் பார்த்தீங்கன்னு தெரியல. ஸோ அதனால் நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ஏன்னா இதை பார்த்துட்டு யாரும் டெம்ப் ஆகிக்க வேண்டாம். ஸோ இதனுடைய முக்கியமான மெசேஜ் ஒன்று கொடுத்துருக்கேன் பாருங்கள். ராஜதந்திரியுடன் உண்டான பயணம் 23,960 நோக்கி 1:40க்கு போட்டிருக்கேன் பாருங்கள். 23,960. அப்போ இந்த லெவலில் நான் இங்கே கொண்டு வந்திருக்கேன் பார்த்தீங்களா, எடுத்துகிட்டு வந்திருக்கீங்கன்னா அதே மாதிரி மேலே மென்ஷன் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இன்றைக்கி நிஃப்டி தான் ராஜதந்திரின்றது அந்த ஷார்ட் கவரிங்கை தான் நான் அப்படி ஃபீல் பண்ணி ராஜதந்திரின்னு போட்டிருக்கேன். இந்த டைம்லலாம் நான் ட்ரேடிங்கில் உள்ள பசங்களுக்கு டிப்ஸ் கொடுத்துட்டு, அதாவது இங்கே
இங்கே ட்ரேடிங் டிப்ஸ் கொடுக்கறது கிடையாது. பட் ஆனால் நான் ட்ரேடர் கம்யூனிட்டியை க்ரியேட் பண்ணி கொண்டு வந்துட்டுருக்கேன். ஸோ அவங்கள நான் நாலேஜ் கொடுத்து அவங்க எங்கே என்ட்ரி எடுக்கணும், என்ன பண்ணணும், மார்க்கெட் என்ன மாதிரி மூவ் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறத நான் அவங்களுக்கு சொல்லிட்டு வந்துட்டுருக்கேன். ஸோ அந்த டைமில் அவங்களுக்கு கொடுக்க போயிட்டேன். ஸோ அந்த டைமில் நீங்கள் எதிர்பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த மெசேஜ் கொடுக்குறேன். எங்கடா ஆளக்கானா தேடிட்டு இருப்பீங்க, மார்க்கெட் மேலே போயிட்டுருக்கு, என்ன நடக்குது, எவ்வளோ தூரம் போகுதுன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு. இதனுடைய மெசேஜ் டைமிங் பாருங்களேன், 11:17 எவ்வளோ அக்யூரேட்டாக மார்க்கெட்டை ஃபைன் பண்ணியிருக்கோன்னு. ஸோ இதனுடைய வெளிப்பாடு உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். 100% இன் மை ஹேண்ட் மார்க்கெட் அப்படின்னு. ஏன்னா 100% மார்க்கெட் இன்றைக்கி நடந்தது. அதனுடைய டேட்டா தான் இங்கே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணது, நீங்கள் இது வரைக்கும் பார்த்தது. ஸோ நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மார்க்கெட்டை எவ்வளோ கிறிஸ்டல் கிளியராக மூவ் ஆச்சுங்கிறத உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும். மார்க்கெட்டு பாக்ஸுக்கு மேலே தான் ஓப்பன் ஆகிருக்கு. லிக்விடிட்டி நேற்றே அப்சைடில் இன்ஜெக்ட் ஆகிருக்கு. இன்றைக்கும் மார்க்கெட்டில் வந்து அதே சேம் லெவல், இந்த சேம் லெவல் தான் இங்கேயும் இந்த சேம் லெவல் தான் இங்கேயும் மார்க்கெட் ஆப்ரேட்டர் மூவ் நடந்திருக்கு. அட் த சேம் டைம் இங்கே ப்ராஃபிட் புக்கிங் நடந்திருக்கு. எல்லாமே நான் கொடுத்துருக்குறேன், எதுவுமே நான் கொடுக்காமல் விட்டது கிடையாது. ஸோ ஒரு இந்த 23,460 இன்னைக்கு கேண்டிலுடைய லோ எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு இங்கே 50% சப்போர்ட்டு, இங்கே 75% மார்க்கெட் ரிட்டர்னு. அதே அட் த சேம் டைம் இதை நீங்கள் அப்படியே ஷார்ட் பண்ணி இதை எடுத்துகிட்டு போனாலும் இந்த இடத்துல 50% மார்க்கெட் கீழே ஓப்பன் ஆனதுனால ஃபஸ்ட் இமீடியட்டாக வந்தது. இந்த இடத்துல ஒரு ப்ராஃபிட் புக்கிங் நடந்து மார்க்கெட்டை திருப்பிட்டு போகிறான். மேலே போகிறதுக்கு மெயினான காரணம் இந்த அப்சைடில் இங்கிட்டு இப்படி பார்க்கையில் இந்த சைடில் லிக்விடிட்டி இன்ஜெக்ட் ஆகிருக்கு. ஃபர்தராக ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படியே அடித்து மேலே போயிட்டான். அவ்வளோதான், சிம்பிள். ஸோ உங்களுக்கு போதுமான மெட்டீரியல் கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். இந்த கேப் தியரி, இந்த கேப்பு தான் இவ்வளவுக்கும் காரணம். இந்த கேப்பு தான் இவ்வளவுக்கும் காரணம். இந்த இத்தினூண்டு கேப்பு தான் இவ்வளவுக்கும் காரணம். மார்க்கெட் இவ்வளோ பெரிய மூவ் நடந்ததுக்கு. நேற்றே மார்க்கெட் இதை தொட்டிருந்தது அப்படின்னா இன்றைக்கி இப்படி ஒரு ஷார்ட் கவரிங் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கவே முடியாது. இந்த கேப், ஸோ இந்த கேப்பை பற்றி உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா இந்த பங்குச்சந்தையில் போய்ட்டு ஷேர் சர்ச்சில் போய்ட்டு கேப்புன்னு டைப் பண்ணிங்க அப்படின்னா இந்த கேப்பு சம்மந்தமாக வரும். நீங்கள் எந்த இடத்துல வேணாலும் இது பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இடத்துல போய்ட்டு இந்த February 17 இந்த இடத்துல நான் கிளிக் பண்ணாலும் அங்கே இந்த சார்ட்டில் ஒரு கேப் ஃபார்ம் பண்ணியிருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், தெரியுதா? இந்த கேப் ஃபார்ம் பண்ணிட்டு மார்க்கெட் மேலே போனாலும் ஃபர்தராக எங்கே வந்து மார்க்கெட் க்ளோஸ் வச்சுருக்கான்னு பாருங்கள். அவ்வளோ அக்யூரேட்டாக நான் டார்கெட்டு லெவல்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு வந்துட்டுருக்கேங்க. ஸோ அதனால் மார்க்கெட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிங்க. ஒய் தட் கேப்புன்றது கொஸ்டின் கேட்டிருக்கிறேன். இன்றைக்கி அந்த டேட்டில் பார்த்தீங்கன்னா RBI இன்ட்ரெஸ்ட் ரேட்டோட ஸ்பைக் நடந்திருக்குங்கிறத எல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். ஸோ ரொம்ப ரொம்ப மிக முக்கியமான விஷயம் இது. இந்த கேப்பை எப்படி நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படிங்கிறத நான் ஒரு எக்ஸாம்பிள் வச்சு சொல்லியிருப்பேன். என்னென்னா டாம் அண்ட் ஜெர்ரி எஃபெக்ட்னு ஒன்று இருக்கும். அது அடித்தா வருதான்னு தெரில. டாம் அண்ட் ஜெர்ரி எஃபெக்ட் இங்கே பாருங்கள் வந்துருச்சு, அதுவும் வந்துருச்சு. இங்கே பார்த்தீங்களா, டாம் அண்ட் ஜெர்ரி எஃபெக்ட். இந்த கேப் இங்கேயும் கேப்பு தான் கிடச்சிருக்கு, புரியுதா? டேஸ்ட் த லெவல், இந்த கேப், இந்த இடத்துல ஒரு மேக்னெட்டிக் கான்செப்ட் இருக்குது, டாம் அண்ட் ஜெர்ரி எஃபெக்ட் இருக்குது. ஐ வில் எக்ஸ்பிளைன் நெக்ஸ்ட் ஆடியோ நான் சொல்லியிருக்கேன். அப்போது இந்த டேட்டில் டேட்டு பார்த்துக்கோங்க, February 17 10:54 நான் கொடுத்துருக்கேன். அப்போது இந்த டேட்டடுக்கு கீழே நீங்கள் போய் இருக்கிற ஆடியோவை பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேப் ஏன் ஃபார்ம் பண்ணது, இந்த கேப்புக்கு பின்னாடி என்ன சயின்ஸ் இருக்குது, இந்த கேப்பை எப்படி ஆப்ரேட்டர் மூவ் பண்ணுறானுங்கிறத எல்லா டெப்த்துமே இந்த இடத்துல நான் கொடுத்துருப்பேன். ஸோ அதை தான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஐ வில் எக்ஸ்பிளைன் நெக்ஸ்ட் ஆடியோனே நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அப்போ கட்டாயம் இந்த இடத்துல ஆடியோவில் இந்த கேப்பை பற்றி நான் சொல்லியிருப்பேன், இந்த டாம் அண்ட் ஜெர்ரி எஃபெக்டை பற்றி சொல்லியிருப்பேன். நீங்கள் போய் டாம் அண்ட் ஜெர்ரி எஃபெக்ட்னு போயிட்டு கூகுள் குரோம்லலாம் போய் தேடாதீங்க. இந்த பேர்லாம் நானாக வச்சது, இந்த மார்க்கெட்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டதை வச்சு நானாக வச்சது டாம் அண்ட் ஜெர்ரி எஃபெக்ட்னு. டாம் அண்ட் ஜெர்ரி இதெல்லாம் பார்த்துருப்பீங்க, நம்ம மூவியில் காமெடியில் பார்த்துருப்பீங்க. அதனுடைய மூமெண்ட்டை வச்சு உங்களுக்கு ஈஸியாக புரிகிற மாதிரி நான் சொல்லியிருப்பேன். அந்த ஆடியோ அதுக்கு எக்ஸாம்பிளும் நான் கொடுத்துருப்பேன். டாம் அண்ட் ஜெர்ரியோட எடிட்டிங் கொடுத்துருப்பேன். அதுதான் இந்த எடிட்டிங் நினைக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா அதோட எடிட்டிங், ரீட்டைலர் வந்து ஆப்ரேட்டர்ஸ்ட்டை எப்படி ட்ராப்பில் மாட்டுறானுங்க அப்படிங்கிறத கொடுத்துருப்பேன். இதனுடைய டைமிங் பார்த்துக்கோங்க 11:52. ஸோ ரொம்ப ரொம்ப மிக முக்கியமான இன்புட் இது எல்லாமே. ஸோ உங்களுக்கு கேப் தியரியும் இதன் வழியாக கிடச்சிரும் அப்படிங்கிறதுல எந்த ஆச்சரியமும் இல்லை. ஸோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இன்றைக்கி டேட்டில்
இந்த ஷார்ட் கவரிங்கை இவ்வளோ அக்யூரஸியாக நம்ம கணிச்சதும் சரி, ஒவ்வொரு மூமெண்ட்டையும் நான் சொன்னதும் சரி, தெளிவாக கொடுத்துருக்குறேன். இன்றைக்கி வேறு எந்த சார்ட்டையும் வச்சு நான் அனலைசிஸ் பண்ணல. இந்த வீடியோவை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது, ஒர்த்தபுள்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டு டெலகிராமில் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. நான் திரும்பவும் சொல்கிறது தான், இந்த வீடியோ நான் கொடுக்குற இன்புட்டு, மார்க்கெட்டுக்கு பின்னாடி இருக்க இன்சைடு யாருக்கு ஒருத்தருக்கு கிடைக்கணும்னு இருக்கோ இயற்கையாக அது அந்த சேனல் யூடியூபோட அல்காரிதமே கொண்டு போய் கொடுக்கட்டும். அதையும் மீறி நீங்கள் ஒருத்தருக்கு ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு என்னை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். நான் கொடுக்குற கான்செப்ட்லாம் உள்வாங்கிக்கோங்க. நான் எந்தளவுக்கு அக்யூரசி கொடுக்குறேங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த சேனலை ஒருத்தருக்கு ஷேர் பண்ணுங்கள். அவர் மார்க்கெட் ரிலேட்டடாக இருந்து லாஸ் பண்ணியிருந்தார் அப்படின்னா அவருக்கு இந்த சேனல் போய் சேர்றதில்ல எந்த ஒரு தயவுதாட்சணையும் கிடையாது. அவருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்றைக்கி டேட்டில் இதை நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதில் ஏதாவது நான் தவற விட்டாலும் அடுத்தடுத்த நாட்கள் 3 நாட்கள் விடுமுறை இருக்குது. அதை நான் இந்த தவற விட்டதை நான் மென்ஷன் பண்ணி ஞாபகம் வச்சுக்கிட்டு உங்களுக்கு நெக்ஸ்ட்டு வீடியோவில் போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் 2ஆக கூட நான் கொடுக்குறேன். நீங்கள் கேட்குற டவுட்ஸை வச்சும் நீங்கள் கேட்குற கமெண்ட்ஸை வச்சு தான் அந்த வீடியோ கொடுக்கலாமா, அதாவது நெக்ஸ்ட்டு போஸ்ட் மார்க்கெட் 2ன்னு சொல்லிவிட்டு இன்னையோட ஷார்ட் கவரிங்கை வச்சு இன்னொரு வீடியோ கொடுக்கலாமா என்னங்கிறத நான் முடிவு பண்ணுவேன். ஸோ இந்த வீடியோக்குள்ளே கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் அதாவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.